பாகமம் 33:27 வசனம் இப்படியாக சொல்லுகிறது, அநாதி தேவனே உனக்கு அடைக்கலம். அல்லேலூயா. அவருடைய நித்திய புயங்கள் நமக்கு ஆதாரமாய் இருக்கிறது. அல்லேலூயா. இந்த உலக காரியங்கள் நமக்கு ஆதாரம் இல்லை. அவருடைய புயங்களே உனக்கு ஆதாரம். அல்லேலூயா. அவர் உனக்கு முன்னின்று சத்துருக்களை துரத்தி அவர்களை அழித்து போடுவார். அல்லேலூயா. நமக்கு முன்னின்று அவர் யுத்தம் செய்கிற தேவன். எத்தனை நல்ல தேவனை நாம் ஆராதிக்க வந்திருக்கிறோம். அல்லேலூயா. நாம் எல்லாரும் சேர்ந்து அநாதி தேவன் உன் அடைக்கலமே என்ற பாடலை நாம் எல்லாரும் சேர்ந்து கரங்களை தட்டி பாடுவோம். அடைக்கலமே அவர் நித்திய புயங்களுன் ஆதாரமே. அநாதி தேவன் உன் அடைக்கலமே அவர் நித்திய புயங்களுன் ஆதாரமே. இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது தேவன். மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். அநாதி தேவன் உன் அடைக்கலமே அவர் நித்திய அநாதி தேவன் உன் அடைக்கலமே அவர் நித்திய புயங்களுன் ஆதாரமே. காருண்யத்தாலே இழுத்து கொண்டார் தூய தேவ அன்பே. காருண்யத்தாலே இழுத்து கொண்டார் தூய தேவ அன்பே. இவனாந்திரத்தில் நயங்காட்டி உன்னை இனிதாய் வருதி அழைத்தார். இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது தேவன். மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். அநாதி தேவன் அவர் நித்திய புயங்களுன் ஆதாரமே. அநாதி தேவன் அடைக்கலமே அவர் நித்திய புயங்களுன் ஆதாரமே. கானக பாதை காரிருளில் தூய தேவ ஒளியே. அழுகை நிறைந்த பள்ளத்தாக்குகளை ஆறும் நீரூற்றாய் மாற்றினாரே. இந்த தேவன் சதா காலமும் நமது தேவன். மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். அநாதி தேவன் உன் அடைக்கலமே அவர் நித்திய புயங்களுன் ஆதாரமே. அநாதி தேவன் உன் அடைக்கலமே அவர் நித்திய புயங்களுன் ஆதாரமே. கிருபை கூர்ந்து மனதுருகும் தூய தேவ அன்பே. கிருபை கூர்ந்து மனதுருகும் தூய தேவ அன்பே. உன் சமாதானத்தின் உடன்படிக்கைதனை உண்மையாய் கர்த்தர் காத்துக் கொள்வார். இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது தேவன். நமது தேவன் அவர். அல்லேலூயா. நம்மை நடத்திடுவார். அநாதி தேவன் அடைக்கலமே அவர் நித்திய புயங்களுன் ஆதாரமே. என் தேவன் அவர் அநாதி தேவன். அல்லேலூயா.
ஒப்புக்கொள்கிறேன். அல்லேலூயா. இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன் மரண பரியந்தம் நம்மை நடத்துகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? மரண பரியந்தம் நம்மை நடத்துகிற தேவன் அவர். அல்லேலூயா. வறண்ட வாழ்க்கை செழித்திடுதே தூய தேவ அருளா. வறண்ட வாழ்க்கை செழித்திடுதே தூய தேவ அருளா. நித்திய மகிழ்ச்சி தலை மேலிருக்கும், சஞ்சலம் தவிப்பும் ஓடிப்போம். இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். ஆனாதி தேவனும் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்களும் ஆதாரமே. ஆனாதி தேவனும் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்களும் ஆதாரமே. ஆனந்தம் பாடி திரும்பியே வா தூய தேவ பலத்தார். ஆனந்தம் பாடி திரும்பியே வா தூய தேவ பலத்தார். சீயோன் பர்வதம் உன்னை சேர்த்திடுவார், சந்ததம் மகிழ்ச்சி அடைவார். இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது தேவன், மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். ஆனாதி தேவன். எல்லாரும் சொல்லுவோமா? என் ஆதாரம் என்று பாடுவோமா? என் அடைக்கலம், என் அடைக்கலம், என் ஆதாரம் என்று பாடுவோமா? மறுபடியும் மறுபடியும். விசுவாசிக்கிறவங்க சத்தமாய் பாடுவோமா? நான் ஆராதிக்கிற தேவன் என்னுடைய அடைக்கலம். இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது தேவன், மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். ஆனாதி தேவனின் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்களின் ஆதாரமே. ஆனாதி தேவனின் அடைக்கலமே, அல்லேலூயா. கிருபை கூர்ந்து மனதுருகும் தூய தேவ அன்பே. கிருபை கூர்ந்து மனதுருகும் தூய தேவ அன்பே. உன் சமாதானத்தின் உடன்படிக்கை தன்னை உண்மையாய் கர்த்தர் காத்துக் கொள்வார். இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது தேவன், மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். ஆனாதி தேவனின் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்களின் ஆதாரமே. ஆனாதி தேவனின் அடைக்கலமே. விடுதலையோடு பாடுவோமா? இந்த தேவன், இந்த தேவன், இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது தேவன், மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். ஆனாதி தேவனின் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்களின் ஆதாரமே. அல்லேலூயா. மத்தேயு முதல் அதிகாரம் 23வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். அவன் இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள் என்று சொன்னான். இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தமாம். இந்த நாளின் காலை வேளையிலே கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தையின் தலைப்பு காட் வித் அஸ். தேவன் நம்மோடு இருக்கிறார். தேவன் நம்மோடு இருக்கிறார் என்பதற்கு வேதாகம வார்த்தை என்னவாம்?
இம்மானுவேல். இப்போதானே வாசித்தோம், அதுக்குள்ளே மறந்துருச்சா? தேவன் நம்மோடு இருக்கிறார், என் கூட இருக்கிறார். எத்தனை பேருக்கு அந்த உறுதி இருக்கிறது? என் கூட கர்த்தருடைய பிரசன்னம் இருக்கிறது. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஏசாயா 7ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை வாசிப்போம். இம்மானுவேலை குறித்து ஏசாயா தீர்க்கதரிசி முன் தீர்க்க தரிசனமாக என்ன கூறுகிறார்? ஆதலால் ஆண்டவர் தாமே உங்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுப்பார். இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவாள். ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பேரிடுவாள். இந்த ஆண்டு வாக்குத்தத்த வசனம் நம்மிலே எத்தனை பேருக்கு நினைவில் இருக்கிறது? இந்த 2024வது ஆண்டுக்குரிய வாக்குத்தத்த வசனத்தை அடிப்படையாக கொண்டுதான் தொடர்ந்து நம்ம தியானித்து கொண்டிருக்கிறோம். அந்த வார்த்தை என்ன நம்மளால் நிதானிக்க முடியவில்லை என்றால் தெரிந்தவர்கள் அந்த பகுதியை எடுத்து சத்தத்தை உயர்த்தி வாசிக்கலாமே. நீங்கள் இந்த தேசத்திலே தரித்திருந்தால். தெரியாத பிள்ளைகளுக்கு எரேமியா 42:10. எரேமியா 42:10 வாசிக்கலாம். நீங்கள் இந்த தேசத்திலே தரித்திருந்தால். இந்த தேசத்திலே தரித்திருந்தால் அந்த வார்த்தையை அடிப்படையாக கொண்டுதான் எந்த தேசத்திலே எப்படி தரித்திருக்க வேண்டும். அப்படி தரித்திருக்கும் பொழுது நமக்கு சில வேளைகளிலே மெத்தன போக்கு ஏற்பட்டு விடுகிறது, அஜாக்கிரதை ஏற்பட்டு விடுகிறது. அதையெல்லாம் எப்படி நாம் நம்மை விட்டு களைந்தெறிந்தவர்களாக கர்த்தருக்குள்ளே நம்முடைய ஜீவியத்தை கொண்டு செல்லும் பொழுது கர்த்தர் சொல்லுகிறார், நான் கட்டுவேன், நாட்டுவேன், நான் நீங்கள் அனுபவிக்கிற அந்த தீங்குக்கு நான் மனஸ்தாபப்பட்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த நாளிலும் இந்த தேசத்திலே கர்த்தர் நம்மோடு இருக்கிற அந்த பிரசன்னமாகிய அந்த தேசத்திலே நாம் தரித்திருக்கும் பொழுது, ஏதேன் தோட்டத்திலே ஆதாம் ஏவாளை தேவன் எதற்கென்று படைத்தார்? மனுவை படைத்தான் தன்னை வணங்க என்று சொல்லுவார்கள். தம்மோடு இந்த மனுக்குலம் உறவாட வேண்டும், அதற்காகத்தான் மனிதனையும் மனுஷியையும் படைக்கிறார். அங்கே மனிதனும் மனுஷியும் அந்த தீர்மானத்திற்கு ஒத்துழைப்பு கொடுக்க முடியவில்லை. ஆதலால் அவர்கள் தோட்டத்தை விட்டு துரத்தப்படுகிற நிலைமை. அப்படியே புதிய ஏற்பாட்டிற்கு நாம் வரும்பொழுது மார்க்கு சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம், பிதாவாகிய தேவன் இழந்த அந்த உறவை மறுபடியுமாக மானிட அவதாரம் எடுத்தவராக தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்து அங்கே சீஷர்களை தெரிந்து கொள்ளுகிறார். அந்த பர்பஸை கர்த்தர் சொல்லுகிறார் பாருங்க. 12 பேரை அவர் தெரிந்து கொண்டு அவர்கள் தம்மோடு கூட இருக்கவும். ஆமாங்க, அதுதாங்க போதும். அவர்கள் எங்க இருக்கணுமா? அவரோடே கூட. அவர் நம்மோடு கூட இருக்க வேண்டும், நாம் அவர் கூட இருக்க வேண்டும். அதுதான் தெய்வீக பிரசன்னம், தேவ சமூகம். நம்ம பாடி கர்த்தரை ஆராதித்தோம். எத்தனை பேர் அந்த ஆராதனையிலே களி கூர்ந்தீர்கள் என்று தெரியவில்லை. கர்த்தர் ஒருவருக்கே எல்லா கனமும் உண்டாகட்டும். அவருடைய பிரசன்னத்திற்குள்ளாக நம்மை தக்க வைப்பதற்குத்தான் கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார், தெரிந்தெடுத்திருக்கிறார். அவருடைய இரத்தத்தை கொண்டு நம்மை சுத்தம் செய்கிறார். அவருடைய வார்த்தையை கொண்டு நம்மோடு உடன்படிக்கை செய்கிறார். இந்த தேசத்திலே நாம் தொடர்ந்து தரித்திருக்கும் பொழுது கர்த்தர் அங்க அந்த தேவ தீர்மானத்தை சொல்லுகிறார் பாருங்க. அவர்கள் தம்மோடு கூட இருக்கவும். God be with us. நம்மோடு கூட கர்த்தர் எப்பொழுதும் இருப்பதற்கு அவர் விரும்புகிறார், நாமும் விரும்புகிறோம். ஆனால் நமக்கும் தேவனுக்கும் இடையில் இருக்கிற ஒரு நபர் இருவரையும் இணைக்க முடியாதபடி அநேக பாவங்களையும் அக்கிரமங்களையும் நம் வாழ்க்கையிலே ஏற்படுத்தி விடுகிறதுனாலே கர்த்தர் தீமையை பார்க்க மாட்டாத சுத்த கண்ணர். ஆகவே அசுத்தத்தை பார்க்கிற நம்மிடத்திலே அவர் இருக்க விரும்பினாலும் அவரால் முடியவில்லை. நாம் அந்த அசுத்தங்களை களைந்தெறிந்து அவரோடு கூட நாம் தங்கி இருப்பதை வாஞ்சிப்போம் என்றால் பிலிப்பியர் 1 அதிகாரம்
5வது வசனத்திலே வாசிக்கிறோம், உங்களை நற்கிரியை தொடங்கினவர். இதுதாங்க நற்கிரியை. நாம நினைக்கிறோம் நற்கிரியைனா 4 பேருக்கு நன்மை செய்வது. அது ஒரு வகையிலே உண்மைதான். ஆனால் எப்பொழுது நம்மால் நற்கிரியைகளை செய்ய முடியும் என்றால், கர்த்தருடைய பிரசன்னம் நமக்குள்ளே தங்கி இருக்கும் பொழுது, கர்த்தருடைய சமூகத்திலே நாம் தொடர்ந்து வாசம் பண்ணும் பொழுது, தரித்திருக்கும் பொழுது, நம்மை அறியாமலேயே நல்ல கிரியைகளை நம்மால் செய்ய முடியும். சில நேரம் நம்ம யோசிப்போம், நான் கொடுக்கணுன்னே நினைக்கல, இதை நான் செய்யணுன்னே நினைக்கல, என்னன்னு தெரியல, ஏதோ ஒன்று என்னைய புஷ் பண்ணுகிறது. அதுதான் தேவன். தேவ கிருபை, தேவ தயவு நம்ம என்ன செய்கிறது? உந்தி தள்ளுகிறது. நற்கிரியையை தொடங்கினவர் அதை அப்படியே விட்டுருவாரா? அதை இயேசு கிறிஸ்துவின் நாள் பரியந்தம் முடிய நடத்தி என்று நம்பி, தேவன் நம்மோடு இருக்கிறார் என்றால் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற ஒவ்வொரு செயல்களையும் நாம் தொடங்க, அதை தொடர்ந்து அந்த காரியங்களிலே, தேவ அன்பிலே, தேவ கிருபையிலே, பரிசுத்தத்திலே, கர்த்தருடைய காருண்யத்திலே நாம் தொடர்ந்து முன்னோக்கி செல்ல, அப்படியே போய்கொண்டே முடிவிலே நமக்கென்று வைத்திருக்கிற ஜீவ கிரீடத்தை நாம் அவருடைய நாமத்தினாலே பெற்றுக்கொள்ளத்தக்கதாக கர்த்தருடைய பிரசன்னம் நம்ம கூடவே இருக்கிறது. அல்லேலூயா. தேவன் எதற்கென்று நம்மோடு கூட இருக்கிறாராம்? நற்கிரியையை தொடங்கினவர் அதை இயேசு கிறிஸ்துவின் நாள் பரியந்தம் முடிய ஒருபோதும் அவர் அரைகுறையாக நடத்துகிறவர் அல்ல. அரைக்கிணறு தாண்ட விடுகிறவர் நம்முடைய தேவன் அல்ல. இயேசு கிறிஸ்துவின் நாள் பரியந்தம் முடிய நம்மை நடத்தி செல்லுகிறவர், நம்மோடு கூட இருக்கிற கர்த்தர். அடுத்ததாக நமக்கு என்ன செய்கிறார் என்றால், ஏசாயா 46ஆம் அதிகாரம் 3-4 வசனங்களை நாம் வாசித்து பார்த்தால், அதை நாம் அநேக நேரங்களிலே முதியவர்களுக்கென்று விட்டு விடுகிறோம். அது உனக்குத்தான் என்று சொல்லுகிறோம். கர்த்தர் இந்த காலை வேளையிலே நம் எல்லாருக்கும் அதை சுதந்திரிக்கும்படியாக விரும்புகிறார். நம்மோடு கூட இருக்கிற கர்த்தர், யாக்கோபின் சந்ததியாரே, இஸ்ரவேல் சந்ததியில் மீதியாகிய சகல ஜனங்களே. அப்படின்னா என்னங்க அர்த்தம்? முதியோருக்கு மட்டுமா? நம்ம முதியவர்களுக்காக ஜெபிக்கும் பொழுதுதான் இந்த வார்த்தையை பயன்படுத்துகிறோம். ஆனால் கர்த்தர் இங்கே சொல்றாரு, மீதியான சகல ஜனங்களே, யாக்கோபின் சந்ததியாரே, எனக்கு என்ன பண்ணுங்க? நான் சொல்றத கேளுங்க. தாயின் வயிற்றில் தோன்றினது முதல் நம் ஒவ்வொருவரையும் கர்த்தர் என்ன செய்கிறார்? அவருடைய கரங்களிலே ஏந்தி கொண்டிருக்கிறார். அவர் பிரசன்னம் நம்ம கூட இருந்தாதானே அவர் நம்ம ஏந்துகிறதை உணர முடியும். ஏந்துவது மாத்திரமல்ல, தாயின் கர்ப்பத்தில் உற்பத்தி ஆனது முதல் பாருங்க, வயிற்றில் தோன்றினது முதல். இப்பெல்லாம் மாடர்னா நிறைய மருத்துவ குறிப்புகள் வந்துவிட்டது. இவர்களாகவே தங்களுடைய பிரெக்னன்சியை கன்ஃபார்ம் செய்து கொள்ளுகிறார்கள். சிம்பிளாக மெடிக்கல் கடைக்கு போகிறாங்க, எதையோ ஒன்று வாங்குறாங்க, இவர்களாகவே டெஸ்ட் செய்து கொள்ளுகிறார்கள், அதை உறுதியும் செய்து கொள்ளுகிறார்கள். கர்த்தர் சொல்கிறார் பாருங்க, தோன்றினது முதல் நீங்கள் அந்த கன்ஃபார்ம் பண்ணுறீங்களே, அந்த நாள் முதல் கருவானது, கரு பையிலே உருவானது முதல் உங்களை என்ன செய்கிறவர்? பாருங்க, அங்க உருவமே இல்லை, உருவமே இல்லாத பொழுதே உங்களை ஏந்துகிறவர். சொல்லுகிறார், முதிர் வயது வரைக்கும் அப்படிதான் செய்வேன். எப்படி செய்வேன்? நாம சில நேரங்களிலே கர்த்தர் நமக்கு சொல்லுகிற காரியத்தை முடியவில்லை, இப்படிலாம் செய்யக்கூடாது என்றால் நம்ம என்ன சொல்லுவோம்? அப்படித்தான் செய்வேன் ஆண்டவர். அந்த மாதிரி இருக்குல்ல. இந்த வார்த்தையை வாசிக்கும் பொழுது கர்த்தர் சொல்றார் பாருங்க, உங்களுடைய தாயின் வயிற்றில் தோன்றினது முதல் உங்களை நான் என்ன பண்ணி கொண்டிருக்கிறேன்? சஸ்டெயின் பண்ணி கொண்டிருக்கிறேன், ஆதரவு கொடுத்து கொண்டிருக்கிறேன், ஏந்தி கொண்டிருக்கிறேன். அப்போ பாதியில் விட்டு விடுகிறவராம், முதிர் வயது வரைக்கும் நான் அப்படி செய்வேன். So you don't be afraid or dismayed. நீ பயப்பட வேண்டியதில்லை, கலங்க வேண்டியதில்லை. நான் உன்னை என்ன பண்ணுவேன்? உன்னுடைய பூமியில் இருக்கிற அந்த கடைசி நாள் வரைக்கும்
உன்னை என்ன பண்ணுவேன்? மறுபடியும் சொல்லுகிறார், தாங்குவேன், ஏந்துவேன், சுமப்பேன், தப்புவிப்பேன். இதை விட வேற என்னங்க நம்முடைய வாழ்க்கையிலே வேணும்? கர்த்தருடைய பிரசன்னம், கர்த்தருடைய சமூகம். அவர் நம்மோடு கூட இருக்கிறார் என்றால் அவர் சும்மா இருப்பதில்லை. நம்மை ஏந்துகிறவர், நம்மை சுமக்கிறவர், தாங்குகிறவர், நம்மை தப்புவிக்கிறவர். கொஞ்சம் அப்படி பின்னால் திரும்பி பாருங்க. இந்த 9வது மாதத்திற்கு முந்தைய நாட்களிலே எத்தனை காரியங்களிலே கர்த்தர் உங்களையும் என்னையும் தப்புவித்து நடத்தி வந்திருக்கிறார். கர்த்தர் ஒருவருக்கே சகல மகிமை உண்டாகட்டும். நம்ம வீட்டுக்கு திரும்பும் பொழுது, வெளியே பல விஷயங்களுக்கு போகிற பொழுதும் கர்த்தர் நம்மை பாதுகாத்து வந்திருக்கிறாரே. அநேகர் சொல்கிறோம், நான் சான்ஸே இல்லைங்க, அவன் என் மேலே இடிக்க வந்தான், நான் பிழைச்சது மறுபிழைப்பு. சொல்லுகிறோம் தானே. மாடியில் இருந்தேங்க, ஸ்கிப்பாக தெரிஞ்சேன், என்னன்னு தெரியலங்க, அழகாக கர்த்தர் என்னை காத்தார். சொல்லுகிறோம் தானே. வார்த்தையிலே உண்மையுள்ளவர், எவ்வளவேனும் அவர் பொய்யுரையாத தேவன். அவர் நம்மோடு கூட இருக்கிறார். God with us, நம்மோடு கூட இருந்து 3வதாக அவர் என்ன செய்கிறாராம்? அவர் தம்மையே பென் பண்ணுகிறாராம். அவர் எத்தனை பெரியவர்! அவர் மிகவும் பெரியவர். அவர் வானம் என்னுடைய சிங்காசனம், பூமி என்னுடைய பாதப்படி. அப்படின்னா அவர் பெரியவர்ன்றத அதுக்கு மேலே நம்மளால் நிதானிக்க முடியாது. அத்தனை பெரியவர். அவ்வளவு பெரியவர் தம்மையே என்ன செய்கிறார்? பெண்ட் டவுன் என்று சொல்லப்படுகிறது. தம்மை வளைத்து நம்மை கிட்ட உள்ளே வந்து நம்முடைய இருதயத்திலே தங்கி நம்ம என்ன செய்கிறாராம்? காப்பாற்றுகிறார். எதற்கு காப்பாற்றுகிறார்? பிசாசின் கண்ணிகளிலிருந்து. பிசாசு தேவனோடு நீங்கள் உறவாடக்கூடாதபடி தடை பண்ணுகிற அத்தனை காரியங்களிலிருந்தும் கர்த்தர் அங்கே என்ன செய்கிறார்? காத்து கொள்ளுகிறார், தம்மை வளைக்கிறார். அவ்வளோ பெரியவர். அவர் வளைச்சி வந்து நம்மளை காப்பாற்றுற அளவுக்கு நம்ம ஒன்றும் பெரிய காரியங்களை கர்த்தருக்கென்று செய்யவில்லை தானே. ஆனால் கர்த்தர் எத்தனை அன்புள்ளவர்! அவர் நம்மோடு கூட இருந்து அவர் சொல்லுகிறார் பாருங்க, வாசிக்கலாம் பாருங்க. வெளிப்படுத்தல் 3:20 பார்க்கிறோம். அங்கே ஒரு சபையினுடைய குறைவுகளை சொல்லுகிறார். ஓ, உனக்கு பார்வை சரியில்லைப்பா, ஆனால் நீ நினச்சிக்கிட்டு இருக்கிற நான் கரெக்டாக பார்க்குறேன். ஏன்னா கண்ணுக்கு போடுற மருந்து வியாபாரமே என் ஊரில் தான்ப்பா கொடி கட்டி பறக்குது, நல்லா களை கட்டுது. அப்படியெல்லாம் மேன்மை பாராட்டுகிற பட்டணமே, உன்னுடைய அந்த பக்கத்தை நீ கொஞ்சம் பாரு. நீ ஏன் கண்ணு தெரியுதுன்னு சொல்கிற, ஆனால் நான் சொல்கிறேன் உனக்கு பார்வை இல்லைன்னு சொல்லுகிறேன். வேணுமென்றால் அந்த வார்த்தைகளை நாம் வாசிக்கலாம். வெளிப்படுத்தல் 3:18 வாசிக்கலாம். நீ ஐஸ்வர்யன் ஆகும்படிக்கு பாருங்க. 17 நீ நிர்பாக்கியம் உள்ளவனும். நம்முடைய குறைவுகளை கர்த்தர் அங்கே சொல்லுகிறார். சபையின் குறைவு எப்படிப்பட்டதா இருக்கிறது? நிர்பாக்கியம். பாருங்க, நிர்பாக்கியம் உள்ளவங்க கூட போய் கர்த்தர் நான் உன் கூட இருக்கிறேன்னு சொல்றார். உன்னை தாங்குவேன், ஏந்துவேன், தப்புவிப்பேன், சுமப்பேன்கிறார். அந்த அளவிற்கு கர்த்தர் நம்மோடு கூட இருக்கணும்னு விரும்புகிறார். நம்மோடு கூட உறவு வைத்துக்கொள்ள விரும்புகிறார். அவர் நம்முடைய நிலைமையை சுட்டி காட்டுகிறார். நாம் ஏதோ பெரிய ஆட்களாக இருப்பதினால் அவர் நம்மோடு வாசம் பண்ண விரும்புகிறாரோ? கர்த்தரே சொல்லுகிறார், நீ நிர்பாக்கியம் உள்ளவன். உன் ஜீவியத்தை பார்த்தா ஐயோ பரிதாபம் அப்படின்னு சொல்கிற அளவிற்கு தான் நீ இருக்கிறாய். நீ தரித்திரன், ஆனால் நீ சொல்கிற நான் ஐஸ்வர்யவான், எனக்கு ஒரு குறையும் இல்லை, என் பாக்கெட்டில் எல்லாம் நிரம்பி இருக்கிறது, ஸோ எனக்கு எந்த கவலையும் இல்லை, எப்பேற்பட்ட பஞ்சம் வரட்டும், எனக்கு அதை பற்றியெல்லாம் பயம் கிடையாது. ஆனால் நான் உன்னை பற்றி சொல்லுகிறேன், நீ தரித்திரன், குருடன். நீ இன்னும் பார்வை இல்லைன்னு சொல்கிறத விட டைரக்டாக அடிக்கிறார் பாருங்க, குருடன். அடுத்து சொல்கிறார் பாருங்க, நேக்கட். இது இன்னும் மோசம் இல்லை. நம்முடைய நிலைமையை அப்படியே சொல்லுகிறார். அவருக்கு முன்பாக நாம் வெட்ட வெளியரங்கமாய் காட்சியளிக்கிறோம். நிர்வாணியமாய் இருக்கிறத நீ அறியாமல் நீ என்ன சொல்லிக்கிட்டு இருக்கிற? நான் ஐஸ்வர்யவான், நான் திரவிய சம்பன்னன், எனக்கு ஒரு குறைவும் இல்லை என்று நீ சொல்லுகிறபடியால்.
நம்முடைய குறைவுகளை சுட்டி காட்டுகிற தேவன். ஐயோ நான் உன் கூட வந்து தங்குறதா அப்படி சொல்லலைங்க. பதிலாக சொல்லுகிறார், நான் நேசிக்கிறவர்கள் எவர்களோ. அப்படி என்றால் கர்த்தர் நம்மோடு தங்கி தாபரிக்க விரும்புகிறார் என்றால் அவர் நம்மை நேசிக்கிறார் என்பதுதான் நிதரிசனமான உண்மை. அவர் என்னை நேசிக்கிறார். நேசித்து என்ன செய்கிறார்? உங்க இதய கதவையிலே தட்டுகிறார், தட்டிக்கொண்டே இருக்கிறார். ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை நீங்க தான் திறக்கணும், நான் தான் திறக்கணும். ஏன்னா இயேசு ஆண்டவர் சொல்றாரு, பனியிலே நான் நனைந்திருக்கிறேன், வெயிலிலே கரி கருத்து போயிருக்கிறேன், கதவை திற உத்தமியே, என் சகோதரியே, என் மனவாளியே, நீ கதவை திற. எத்தனை பேர் நாம் நம்முடைய இதய கதவை திறந்து வாரும் என் நேசரே வயல்வெளிக்கு போவோம் என்று ஆண்டவரை அழைக்க இருக்கிறீர்கள்? ஆண்டவரை அழைக்கும் பொழுது அவருக்கென்று நான் கொடுப்பதற்கு பழையதும் புதியதுமான கனிகளை நான் வைத்திருக்கிறேன், உச்சிதமானதை உமக்கு நான் வைத்திருக்கிறேன், வாங்க ஆண்டவரே நம்ம போகலாம் என்று கர்த்தரை இந்த காலை வேளையிலே நாம் எத்தனை தடவை அழைக்கிறோமோ அத்தனை தடவைக்கும் அதிகமாக கர்த்தர் முன் வந்து நம்மோடு தங்கி தாபரிக்கிறவர். கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். ஒரு ஆச்சரியம், ஒரு அதிசயம் இதிலே காணப்படுகிறது. நம்முடைய சுபாவத்தை நாம் சற்று யோசித்து பார்த்தால் நாம் சீர்குலைந்து போகிற தன்மை உள்ளவர்கள். இங்கே அர்ப்பணிப்போம், போகிற வழியிலே என்ன செய்வோம்? நம்முடைய அர்ப்பணிப்பு காற்றிலே பறந்து விடும். பறந்து விடுமா? கரைந்து விடும். வைத்து கொள்ளலாமே, கரைந்து விடும், ஒன்றுமில்லாமல் போய்விடும். சொன்ன ஆண்டவரே, இப்போ என்ன ஆண்டவரே, நான் வார்த்தையை கேட்கும்போது அர்ப்பணிக்கணுன்ற ஆசை இருந்துச்சு, அர்ப்பணித்து விட்டேன். இப்பொழுது என்னுடைய சூழ்நிலை அதை தடை செய்கிறது. நம்முடைய அந்த அர்ப்பணிப்பிலே நாம் நிரந்தரமாய் உறுதியாய் காணப்பட முடியவில்லை என்றாலும் கூட கர்த்தர் சொல்லுகிறார், நீ என் கூடவே இருக்கணும், நான் உன் கூடவே இருக்கணும், நான் அதை விரும்புகிறேன். நம்முடைய நேச்சர் மாறுகிற இயல்பு, ஒரு ரிஜிட்டாக நாம் இருப்பதில்லை. அது எல்லா காரியங்களிலும். நான் உனக்கு கொடுக்கணும்னு சொன்னேன், கட்டாயம் கொடுக்கணுமா? இன்னும் கரெக்டாக வந்து நிற்கிற சொல்கிறாங்கல்ல. அப்போது அவன் மனிதன்தான் என்பதை என்ன செய்கிறான்? காண்பித்து விடுகிறான். நான் உனக்கு தயவு பாராட்டுவேன்னு சொன்னேன் தான், இப்போ என் கையில் இல்லை, இருந்தால் செஞ்சிடுவேன். மாறி விடுகிறான். இருந்தாலும் இல்லை என்று சொல்லி நம்மை அனுப்பி விடுகிறான். ஆனால் ஜீவ தயாபரராகிய கர்த்தர் அவருடைய தயவை நம்மேல் அபரிமிதமாக பொழிந்தருளுகிறார். நம்முடைய நிலைமை மாறிக்கொண்டே ஃப்ளெக்சிபிள் ஆகிடுவோம், மாறிடுவோம் மனிதனுடைய நிலைமை. ஆனால் கர்த்தருடைய நிலைமை மாறுவதில்லை. நேற்று மாறமாட்டார், இன்றும் மாறமாட்டார், நாளையும் அவர் மாறுவதில்லை. என்றும் அவர் மாறாதவராய் இருக்கிறார், இருக்கிறேன் என்பவர். அவர் நம்மை விட்டு விலகுவதும் இல்லை. நம்முடைய கரத்தை பிடித்திருக்கிறார், நம்ம கையை அவர் விடுவதும் இல்லை. நாம் தான் அவர் கரத்தை என்ன செய்கிறோம்? உம்முடைய கை வலுவாயிருக்கிறது, நான் விட்டு விடுகிறேன், பாரமாயிருக்கிறது, நான் விட்டு விடுகிறேன். ஆனால் கர்த்தர் நம்மை அன்புடன் தம்முடைய கரங்களிலே, தயவு நிறைந்த கரங்களிலே நம்மை ஏந்தி கொள்ள, அவர் நம்மோடு கூட தங்கி இருக்க அவர் விரும்புகிறார். இந்த நிலைமையே கர்த்தர் மேலானவர், மிகவும் பெரியவர். அவருடைய அன்பை விவரிக்க வார்த்தை இல்லை. 10,000களிலும் அவர் சிறந்தவர் ஆதலால் அவரை துதிக்க வார்த்தை போதாது, நாவு போதாது. இது எதை காட்டுகிறது? அற்புதம் தானே. அவ்வளவு பெரியவர் என் கூட போய் தங்கி வாசம் பண்ணணும்னு விரும்புகிறாரே. நான் அந்த அளவிற்கு அவருக்கு நான் எண்ணத்தை கொடுத்து விட்டேன். நீ ஒன்றும் கொடுக்கல, உங்ககிட்ட ஒன்று இல்லைன்றதும் எனக்கு தெரியும். நான் உன்கிட்ட வந்து உன்னிடத்திலே உன்னோடு கூட தங்கி இருப்பேன், வாசம் பண்ணுவேன். எதுவரைக்கும்? உலகத்தின் சகல நாட்களிலும். வாசிக்கலாம், மத்தேயு 28ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை வாசிக்கலாம். மத்தேயு 28:20. நான் உங்களுக்கு
கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நீங்க எவ்வளவு நாள் இந்த உலகத்துல இருப்பீங்களோ அத்தனை நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன். லூக்கா 1 அதிகாரம் 28வது வசனத்தை வாசிக்கலாம். அங்கே மரியாளை பார்த்து அவள் இருந்த வீட்டில் தேவதூதன் பிரவேசித்து கிருபை பெற்றவளே. பாருங்க, அந்த வார்த்தையை நாம் நன்கு கவனிக்க வேண்டும். கிருபை கொடுக்கிறவளேன்னு இருக்கா, கிருபை பெறுகிறவளேன்னு இருக்குதா? கிருபை பெற்றவளே அப்படின்னா பெற்றுக்கொண்டவளே வாழ்க. கர்த்தர் இதுதாங்க காலை வேளையிலே கர்த்தர் நமக்கு சொல்லுகிற வார்த்தை. கர்த்தர் உன்னுடனே. உன் வாழ்க்கை இப்படியெல்லாம் இருக்கு, தரித்திரம், குருடன், நிர்வாணி, இப்படியெல்லாம் பரிதபிக்கப்படத்தக்க நிலையில் இருக்கிற நீ எப்போ உன்னை கரெக்ட் பண்ணுறியோ பிறகு நான் உன்னோடு கூட தங்குகிறேன் அப்படி சொல்லலைங்க. கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார். நாம் சில பதங்களை சரியாய் அறிந்து கொள்ள வேண்டும். ஹெயில் மேரி என்று சொல்லுவார்கள் அல்ல, அவங்க கிருபை பெற்றவர்களாய்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களே தவிர கிருபை கொடுக்கிறவர்களாய் அந்த சகோதரி இல்லை. தேவதூதன் அவர்களுக்கு என்ன சொல்லுகிறார்? கிருபை பெற்றவளே. ஆனால் நம்ம என்ன சொல்லுகிறோம்? ஒரு சிலர் நம்மிலே கிருபை கொடுக்கிற மாதா மரியே வாழ்க. நிச்சயம் அவங்க நல்ல ஒரு சகோதரி, அதில் சந்தேகமே இல்லை. இயேசுவே தம்முடைய பிறப்பிற்கு அதாவது ஒரு கற்பனையாக சொல்லுவார்கள். யூதர்களிலே அநேக திருமணத்திற்கென்று காத்திருக்கிற பெண்கள் அவர்கள் ஒருவருக்கொருவர் கூடி இருக்கும் பொழுது அவர்கள் பேசுவாங்களாம், என் வயிற்றில் இயேசு உதிக்க வேண்டும், மேசியா உதிக்க வேண்டும், நான் அந்த பாக்கியத்தை பெற நான் வாஞ்சையாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிக்கிடுவாங்களாம். அப்படி எல்லா கன்னி பெண்களுக்கும், ஏன்னா அவங்களுக்கு ஏசாயா 7:14 நன்கு தெரியும். கன்னிகை கர்ப்பவதியாகி இம்மானுவேலை பெறுவாள், அந்த பாக்கியத்தை நான் பெற்றுக்கொள்ள வாஞ்சிக்கிறேன்னு சொல்லி ஒவ்வொரு கன்னி பெண்ணும் அடுத்த கன்னி பெண்ணோடு பகிர்ந்து கொள்ளுவார்களாம். மற்றவர்களிடத்திலே சொல்லுவதற்கு தைரியம் போதாது. ஏனென்றால் பெரியவர்கள் என்ற ஸ்தானத்திலே அவர்கள் நம்மை கடிந்து கொண்டு விடுவார்களோ என்ற அச்சம், கூச்சம். அதனால சக கன்னி பெண்களிடத்திலே அவர்கள் பேசிக்கொள்ளுவார்களாம். ஒருவேளை இந்த சகோதரியும் கூட பகிர்ந்து கொண்டிருக்கலாம். எலிசபெத்து போன்ற தேவ பிள்ளைகளோடு ஆண்டவர் இந்த சகோதரியை விசேஷித்து அழைத்து சொல்லுகிறார், கிருபை பெற்றவளே நீ வாழ்க. கர்த்தர் யார் கூட இருக்கிறாரு? உங்க கூடன்னு சொல்லலைங்க, உன்னுடனே. கர்த்தர் உன்னுடனே இருக்கிறானா? இதுக்கு பிறகு அந்த அம்மா இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுகிற வரைக்கும் அவங்க அனுபவித்த வேதனைகள் அவர்களுக்குத்தான் தெரிந்திருக்கும். ஈஸியாக அந்த ஆசைப்படலாம், நான் மேசியாவை நான் பெற்றெடுத்து இந்த உலகத்திற்கு சமர்ப்பிக்க விரும்புகிறேன் சொல்லலாம். ஆனால் அதுக்கு பிறகு உங்கள் அம்மா அப்பாட்ட போய் சொல்லியிருப்பாங்க, நவ் ஐ ஆம் கன்சீவ்டு. என்னடி சொல்கிற? பிஞ்சிரும் விளக்கமாறு சொல்லியிருப்பாங்கல்ல. தாய் என்ன அப்படியே அன்பா, ஓ கர்த்தருக்கு ஸ்தோத்திர மகிமை ஆராதிக்கிறேன் அப்படியா சொல்லியிருந்திருப்பாங்க. தகப்பன் சொல்லுவார், இது எதுகிட்ட போய் கேட்டுச்சு, ஒழுங்கா இவகிட்ட விசாரிச்சு சொல்லு. அந்த யோசேப்புக்கு நியமிக்கப்பட்ட பிறகு இப்படி உன்னை குண்டை போடுகிறாளே, தகப்பன் சொல்லி இருந்திருப்பார். இன்று உள்ள சமுதாயம்தான் அந்த நாட்களிலும் பெண்கள் கல்லறிந்து கொல்லப்பட வேண்டும். ஆனால் யோசேப்பு ரொம்ப நல்ல மனிதன், நீதிமான். ரகசியமாக தள்ளிடுவான், எதுக்கு அவளை போய் கல்லறிந்து கொல்லுவான்னு. அங்கேயும் கர்த்தர் போய் இடைபடுகிறார். அதெல்லாம் நமக்கு தெரிந்த காரியங்கள் தான். கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார். சார்ல்ஸ் ஸ்பர்ஜன் என்கிற தேவ மனிதனிடத்திலே இப்படியாக ஒரு கேள்வி கேட்கப்படுகிறது. என்ன கேள்வி என்றால், நீ எதை தெரிந்து கொள்ளுவாய்? படித்த நபர், ஐஸ்வர்யம் நிறைந்த நபர், நல்ல ஞானம் நிறைந்த நபர், உங்ககிட்ட அநேக காரியங்களை
பரலோகம் கொடுக்கிறது. நீ எதை தெரிந்து கொள்ளுவாய்? சார்ல்ஸ் ஸ்பர்ஜன் சொல்லுகிறார், இந்த உலகமே கொள்ளக்கூடிய அளவிற்கு ஐஸ்வர்யத்தை எனக்கு அந்த பரமண்டலம் கொடுக்கும் என்றால் நான் அதை நிராகரிப்பேன். பிழைக்க தெரியாதவர் இல்லை, நம்மக்கிட்ட சொல்லியிருந்தா அள்ளி போயிட்டு வந்து வீட்டுக்குள்ளே கம்முன்னு வச்சுட்டு அல்லேலூயான்னு சொல்லி சைலண்ட்டாக ஆலயத்திலே அமர்ந்து விடுவோம். லூசு சார்ல்ஸ் ஸ்பர்ஜன் அவர் சொல்லுகிறார், காரணத்தையும் சொல்லுகிறார். இந்த உலகம் கொள்ளக்கூடிய அளவு ஐஸ்வர்யத்தை கொடுத்தாலும் எனக்கு பலவீனம் என்றால், இந்த ஐஸ்வர்யத்தை கொடுக்கிறேன், சுகத்தை எனக்கு கொடு என்றால், nobody can give me. எந்த மருத்துவராலும் எந்த மருத்துவத்தாலும் எனக்கு சுகத்தை கொடுக்க அந்த பணத்தை வைத்து என்னால் என்ன செய்ய இயலாது, பெற்றுக்கொள்ள இயலாது. ஸோ ஐ ரிஜெக்ட் தட் வெல்த். காரணத்தை அந்த ஞானி அழகாக சொல்லுகிறார். அடுத்ததாக அவர் சொல்லுகிறார், நான் பாப்புலாரிட்டியாக வாழ விரும்புகிறாயா? உன்னை பார்த்தா எல்லாரும் பிரபலம், ஃபேமஸ் ஃபெல்லோ அப்படின்னு உன்னை பாராட்டுகிற விதத்திலே பரமண்டலம் உன்னை தூக்கி நிறுத்தப் போகிறது. ஏற்றுக்கொள்ளுகிறாயா? உடனடியாக சற்றும் யோசிக்காமல் இவர் சொல்லுகிறார், ஐ ஹேட் பாப்புலாரிட்டி. ஏன்? இன்னைக்கு அதற்குத்தானே இளம் தலைமுறை ஓடிக்கொண்டிருக்கிறது. பிரபலமாக வேண்டும், அழகு துறையிலே நான் பிரபலமாக வேண்டும், கல்வியிலே நான் பிரபலமாக வேண்டும், தொழிலிலே நான் பிரபலமாக வேண்டும், எல்லா விளையாட்டுகளிலும் நான் பிரபலமாக வேண்டும். பலவிதமான போட்டி மனப்பான்மை இளந்தலைமுறையினரிடத்திலே காணப்படும் பொழுது பரமண்டலமே உன்னை பாப்புலராக வைக்கும் என்றால் நீ ஏன் அதை ஏற்றுக்கொள்ள தயங்குகிறாய்? அவர் சொல்லுகிறார், பாப்புலாரிட்டியிலே அங்கே என்ன இல்லை, நான் ஃப்ரீயாக இருக்க முடியாது. நான் ஒரு இடத்திற்கு செல்லுவேன் என்றால், ஓ இவர் வந்துட்டார்னு சொல்லி என்னை சூழ்ந்து கொள்ளுவார்கள். அவர்களிடத்தில் இருக்கிற வியாதி இன்ஃபெக்ஷன் தான் என்னை தொற்றுமே தவிர நான் சுகத்துடன் வாழ்வது கடினம். அவர் எங்கே யோசித்திருக்கிறார் பாருங்க. நாமளுடைய யோசனை எங்கே? இந்த தேவ மனிதனுடைய யோசனை எங்கே? அப்படி என்றால் நீ எதை தான் தெரிந்து கொள்ளப் போகிறாய்? கேள்வி அவரிடத்திலே கேட்கப்படுகிறது. உடனடியாக அவர் சற்றும் யோசிக்காமல், நான் தேவ பிரசன்னத்தை தான் தெரிந்து கொள்ளுவேன், தேவ சமூகத்தை தான் தெரிந்து கொள்ளுவேன். ஏனென்றால் தேவ சமூகம் எனக்குள் இருக்குமானால் நான் பிராஸ்பரஸாக வாழ்வேன், நான் செழிப்புடன் வாழ்வேன். எனக்கு தேவையான அத்தனை காரியங்களையும் எனக்கு அந்த தேவ சமூகம் கொடுக்கும். நான் ஏன் தேவ சமூகத்தை வாஞ்சிக்கிறேன் என்றால், கர்த்தர் என்னுடனே இருக்க வேண்டும் என்று நான் ஏன் விரும்புகிறேன் என்றால், அவரே பாப்புலரான ஆளு, அவர் ஏன் கூட இருப்பார் என்றால் நானும் யார்தான்? பாப்புலர் ஃபெல்லோ தானே. அப்படி இருக்கும் பொழுது தேவ சமூகத்திற்குத்தான் நான் முக்கியத்துவம் கொடுத்து முதலிடம் தருவேன். நீங்கள் எப்படி? நீங்கள் எதற்கு முக்கியத்துவம் கொடுக்க போகிறீர்கள்? சுக நலனுக்கா, அல்லது ஆஸ்தி ஐஸ்வர்யத்திற்கா, அல்லது நான் பிரபலமான ஒரு நபராக வாழ வேண்டும்? ஒரே ஒரு வாழ்க்கை, எப்படி வேண்டுமானாலும் வாழலாம். நீங்கள் எப்படியாக வாழப் போகிறீர்கள்? சார்ல்ஸ் ஸ்பர்ஜனுடைய அர்ப்பணம் நமக்கு ஒரு முன்மாதிரியாக இருக்கட்டும். வாசிக்கலாம். ஆதியாகமம் 21ஆம் அதிகாரம் 22வது வசனத்தை வாசிக்கலாம். பழைய ஏற்பாட்டிலே அபிமெலேக்கும் அவன் சேனாதிபதியாகிய பிகோலும் ஆபிரகாமை நோக்கி செய்கிற காரியங்கள் எல்லாவற்றிலும் தேவன் உன்னுடனே இருக்கிறார். தேவன் எல்லா காரியங்களிலும் யார் கூட இருக்கிறாரு? உங்களுடனே சொல்லப்படலைங்க, உன்னுடனே. தேவன் உன்னுடனே இருக்கிறார். இருந்தார் அல்ல, இருப்பார் அல்ல, இருக்கிறார். சொல்றது யாரு? அபிமெலேக்கு. அபிமெலேக்குன்றது ஒரு ராஜாக்களுடைய காமன் நேம். அடுத்தடுத்து வர்ற ராஜாவுக்கும் பேர் அபிமெலேக்கு தான் இருக்கும்.
ஈசாக்கு காலத்தில் வருகிற ராஜாவுக்கும் அபிமெலேக்கும் தான் வரும். பின்னாலே நாம் வாசிப்போம். இந்த அபிமெலேக்கும் அவனுடைய போர் படை தளபதி பிகோல் 2 பேரும் சேர்ந்து வந்து சொல்கிறாங்க, எப்பா நீ எந்த காரியத்தை செய்தாலும் தேவன் உன்னுடனே இருக்கிறார். வாசிக்கலாம். 26ஆம் அதிகாரம் 28வது வசனத்தை வாசிக்கலாம். ஆதியாகமம் 26:28. நிச்சயமாய் கர்த்தர் உம்மோடே கூட இருக்கிறார் என்று கண்டோம். ஆகையால் எங்களுக்கும் உமக்கும் ஒரு ஆணை ஏற்பாடு உண்டாக வேண்டும் என்று நாங்கள் நிர்ணயம் பண்ணினோம். கர்த்தர் உம்மோடே கூட இருக்கிறார் என்று எப்படி கண்டோம்? நிச்சயமாய் கண்டோம். எங்களுக்கு ஒரு ஷூரிட்டி இருக்குங்க, கர்த்தர் உங்க கூடவே இருக்கிறார். இன்னுமாக வாசிக்கலாம். ஆபிரகாம், அடுத்தது யாருங்க? ஈசாக்கு. இப்போ வாசிக்கலாம் பாருங்க, இவங்களுடைய அடுத்த தலைமுறை யாரு? ஆபிரகாம், ஈசாக்கு, அடுத்து யாரு? யோசிக்க வேண்டியதா இருக்கு. ஆதியாகமம் 31:3 வாசிக்கலாம். கர்த்தர் யாக்கோபை நோக்கி நான் உன்னோட கூட இருப்பேன். உன் கூடவே தான்ப்பா நான் இருப்பேன், நீ பயப்படாத. தொடர்ந்து வாசிக்கலாம். 5வது வசனம், அதே அதிகாரத்திலே 5. அவர்களை நோக்கி இப்போ யாக்கோபு சொல்லுகிறார், என் தகப்பனுடைய தேவன், ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், இப்பொழுது எனக்கும் தேவன். நம்ம பாடணும்ல, தேவ தயவு என் குடும்பம் மேலே, என் பிள்ளை மேலே, சந்ததி மேலே. அதுதாங்க இவரும் சொல்கிறாரு. எங்கள் அப்பா, எங்கள் தாத்தா அவங்களோட இருந்த கடவுள் என் கூடயும் என்ன செய்கிறார்? இருக்கிறார். அதே அதிகாரத்திலே 44வது வசனத்தை வாசிக்கலாம். இப்பொழுதும் எனக்கும் உனக்கும் சாட்சியாய் இருக்கும் பொருட்டு நீயும் நானும் உடன்படிக்கை பண்ணி. அங்கே ராஜா என்ன செய்கிறான்? இவங்கிட்ட வந்து அக்ரிமெண்ட் பண்ணுகிறான். ஒரு கவனன்ட் பிட்வீன் கிங் அண்ட் ஜேக்கப், லாபான் அண்ட் ஜேக்கப். லாபான் சொல்றான் பாருங்க, நமக்குள்ள ஒரு பிரச்சனை வேண்டாம், உடன்படிக்கை செய்வோம். ஆபிரகாமோடு அபிமெலேக்கு உடன்படிக்கை செய்கிறான், ஈசாக்கோடு அபிமெலேக்கு உடன்படிக்கை செய்கிறான். இங்கே லாபான் புறஜாதியான், இவன் யாக்கோபோடு, ஏன் தேவன் இவனோடு இருக்கிறார். இன்னும் வாசிக்கலாம் பாருங்க. 1 சாமுவேல் 3ஆம் அதிகாரம். இவங்க கூட மாத்திரம்தான் கர்த்தர் இருந்தாரா? தொடர்ந்து நம்ம பார்க்கலாம், யார் யாருடன் எல்லாம் தேவன் கூடவே இருந்தார். 3ஆம் அதிகாரம் 19வது வசனம். சாமுவேல் வளர்ந்தான். கர்த்தர் அவனுடனே கூட இருந்தார். அவர் தம்முடைய எல்லா வார்த்தைகளிலும் கர்த்தர் அவனுடனே கூட இருந்தார். யார் கூடங்க? சாமுவேல். சின்ன பிள்ளை கூடயும் கர்த்தர் இருக்க விரும்புகிறார். நம்ம நினைக்கிறோம் அது சின்ன பிள்ளை, அதுக்கு என்ன தெரியும்? அது நீங்க. கர்த்தர் சொல்லுவார், சின்ன பிள்ளை தான், நான் சொல்றதெல்லாம் கேட்கும், நான் எதை செய்ய சொல்லுகிறேனோ உடனடியாக அது கீழ்ப்படியும். இங்க இருக்கிற சிறு பிள்ளைகளில் எத்தனை சிறு பிள்ளைகள் கர்த்தருடைய சத்தத்துக்கு செவி சாய்க்க ஆசையோடு இருக்கிறோம்? கர்த்தர் சொல்லுவார், நான் உன் கூட இருப்பேன். உன் கூட இருக்கும் பொழுது உன்னுடைய வளர்ச்சி வித்தியாசமான முறையிலே இருக்கும். சான்ஸே இல்லை, வேற லெவல்ன்றாங்க இல்லையா, அந்த லெவலிலே கர்த்தர் நம்மை கொண்டு செல்ல வேண்டும் என்றால் கர்த்தர் நம்மோடு கூட இருக்க வேண்டும். வாசிக்கலாம். அதே 1 சாமுவேல் 16:18 வாசிக்கலாம். 1 சாமுவேல் 16:18. அங்கே தாவீதை குறித்து வேலைக்காரவங்கள ஒருத்தர் சொல்றாரு, சாட்சி சொல்றாரு. என்ன சொல்றாரு? இதோ பெத்லெகேமியனாகிய ஈசாயின் குமாரன் ஒருவனை நான் பார்த்திருக்கிறேன். உங்களை பார்க்கிறவங்களும் உங்களை குறித்து, என்னை குறித்து பகிரக்கூடிய வார்த்தை என்ன? தாவீதை குறித்து அங்கே பேசப்படுகிறது பாருங்க. அவனை நான் பார்த்திருக்கேன், அவன் ப்ளே பண்ணுவான், அதுல தேறினவன். அவன் வாசிச்சான்னா காட்டில் இருக்க அத்தனை மிருகங்களும் அந்த இசையிலே மயங்கி கிடக்குங்க. தேறினவன் அவன், பராக்கிரமசாலி, பயந்தாங்குழி கிடையாது. அவன் ஆட ஒரு கரடி வந்து எடுத்துக்கலான்னு வந்துச்சுன்னா கரடி வாயை கிழிச்சு விடுவான். சாதாரண ஆள் கிடையாது. அவன் பராக்கிரமசாலி. சிங்கம் வருதா ஆடை சாப்பிட்றதுக்கு,
சிங்கத்தை தூக்கி அப்படி பல்ட்டி அடித்து ஓங்கி தரையில் வீசி மடிய பண்ணுவான். நான் பார்த்துருக்கேன். சொல்கிறது சவுலுடைய வேலைக்காரரிலே ஒருவன். அடுத்து சொல்கிறான் பாருங்க, நல்லா சண்டை போடுவான். அவனை மாதிரி சண்டை போடுறதுக்கு இன்னும் இவன் கோலியாத்துக்கிட்ட சண்டை போடலைங்க. அதுக்கு முன்னமேயே இவனை குறித்த சாட்சி யுத்த வீரன். இனிமே தான் அவன் கோலியாத்தை மீட் பண்ண போகிறான். 17 தான் பார்க்கிறோம். கோலியாத்தை பார்த்து கேட்பான், நீ நிந்தித்த கர்த்தருடைய நாமத்தில் நான் வர்றேன்டா, உன் தலையை வாங்குறேன்டா. பராக்கிரமசாலி, காரிய சமர்த்தன். இந்த வாலிபனை குறித்து பேசப்படுகிற வார்த்தை, ஒரு வேலையை சொன்னால் கரெக்டாக செய்வான். சில நபர்களிடத்திலே நானும் அதை பார்த்துருக்கிறேன். காரிய சமர்த்தம் உங்ககிட்ட இருக்குதா? காரிய சமர்த்தன் என்று எப்பொழுது நம்மை உலகம் காணும் என்றால், தேவன் நம்மோடு கூட இருந்தால் நம்ம செய்கிற வேலையே வேற லெவலுங்க, வித்தியாசம். நம்ம பேசுகிற வார்த்தையிலே கர்த்தர் காணப்படுவார். நம்முடைய ஜீவியத்தின் ஒவ்வொரு அசைவிலும் கர்த்தர் காணப்படுவார். காரிய சமர்த்தன் மட்டுமா? அழகு, தாவீதை போல அழகு, சிவந்த மேனி உள்ளவன், நல்ல வசீகரிக்கிற உடம்பை உடையவன், சௌந்தரியம் உள்ளவன். கடைசியில் ஒன்று சொல்றான் பாருங்க, கர்த்தர் அவனோட கூட இருக்கிறார். கர்த்தர் அவனோடே, அதுதாங்க ஹைலைட். மற்றதெல்லாம் அடிபட்டு போயிடும். கர்த்தர் அவனோட கூட இருந்தா எல்லாம் ஓகே. ஒருவேளை நம்ம நினச்சி உட்கார்ந்துருக்கலாம், எனக்கு ஒன்றும் தெரியாது, தாவீதை போல நான் இல்லை. ஆனால் கர்த்தர் உன் கூட இருந்தார்னா, தாவீது என்ன, அவர் அதற்கும் மேலான பட்டங்களை நீ பெற்றுக்கொள்ள முடியும். ஆனால் தேவன் உன் கூடவே இருக்க விரும்புகிறார். நீ விரும்புகிறாயா என்பதுதான் கேள்வி. 2 நாளாகமம் 1 அதிகாரம் 1 வசனத்தை வாசிக்கலாம். அங்கே தாவீதுடைய பையனை குறித்து பார்க்கிறோம். தாவீதின் குமாரனாகிய நம்ம ஆரம்பத்திலேருந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். சுருக்கமாக பார்க்குறோம். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, தாவீது. இங்கே தாவீதுடைய குமாரன் சாமுவேல், சாலமோன், இவர்களெல்லாம் பார்க்கும் பொழுது தேவனாகிய கர்த்தர் அவனுடனே இருந்து அவனை மிகவும் பெரியவனாக்கினார். நம்முடைய வாழ்க்கையில் பெரியவங்களை ஆக விரும்புகிறோம். நல்ல ஆசைதான். அநேக நேரங்களில் அது நிராசையாக தானே போய்விடுகிறது. கர்த்தர் நம்மோடு கூட இருப்பார் என்றார். நம்ம ஆசைப்படுறதை விட கர்த்தர் உங்களை மிகவும் பெரியவனாக்குவார், மிகவும் பெரியவளாக்குவார். கர்த்தருடைய காருண்யம் என்னை என்ன செய்யும்? பெரியவனாக்கும். அவருடைய தயவு, அவர் என் கூட இருந்தார்னா அவர் தயவு எனக்கு கிடைக்கும். அவர் என் கூட இருந்தார்னா, அவருடைய பிரசன்னம் எனக்குள்ளே இருந்ததுன்னா, அவருடைய ஞானம், அவருடைய கிருபை, அவருடைய காருண்யம் என்னை எல்லாவற்றிலும் பெரியவனாக்கும். சங்கீதம் 46:7 வாசிக்கலாம். 46ஆம் சங்கீதம் 7ஆம் வசனத்தில் இவங்க கூட தான் கர்த்தர் இருப்பாரா? சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். அல்லேலூயா. அவங்க கூட மட்டும்தான் இருப்பேன்னு சொல்லலைங்க, நம்ம கூடயும் உங்க கூடயும் என் கூடயும் இருக்கிறார். அவர் நமக்கு எப்படிப்பட்டவர்? உயர்ந்த அடைக்கலமானவர். அவர் நமக்கு அடைக்கலமாக இருக்கும் பொழுது நாம் ஏன் கவலைப்பட வேண்டும்? நாம் ஏன் கலங்கி நிற்க வேண்டும்? ஐயோ, எனக்கு இது இப்படி இருக்கிறதே, நான் எப்படி அதை சந்திப்பேன்? கர்த்தர் சொல்றாரு, நான் உன் கூடவே இருக்கிறேன், நான் உனக்கு உயர்ந்த அடைக்கலம். இன்னும் வாசிக்கலாம் பாருங்க. ஏசாயா 8ஆம் அதிகாரம் 10வது வசனம். ஏசாயா 8:10. அது அபத்தமாகும். வார்த்தையை வசனியுங்கள், அது நிற்காது. நீங்க என்ன வேணாலும் ஐடியா பண்ணுங்கப்பா, அதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகாது. எங்களோட யார் இருக்கிறார்? தேவன் எங்களோட இருக்கிறார். அவர் எங்களோட இருக்கும் பொழுது எங்களுக்கு தான் ஜெயம். அவர் எங்களோட இருக்கும் பொழுது அவருடைய ஞானத்திலே நாங்கள் பங்குதாரராக மாற முடியும். அவருடைய பலத்தை நாங்கள் சுதந்திரித்து கொள்ள முடியும். காண்டாமிருகத்துக்கொத்த பலன் உங்களுக்கும் எனக்கும் உண்டு.
நாம் அநேக நேரம் துக்கப்பட்டு திரிந்து கொண்டிருக்கிறோம். கர்த்தர் நம்மோடு கூட இருப்பார் என்றால் மகிழ்ச்சிகரமான விஷயம்தானே. பின் ஏன் நமக்குள்ளாக துக்கம் மேலிடுகிறது, கவலைகள்? சில பேர் ஒன்றுமே கவலைப்படுறதுக்கு இல்லைன்னா கூட நோண்டி எடுத்து ஒன்றும் இல்லாததுக்காக உட்காந்து நான் கவலைப்படுறேன், வேலை இல்லைல்ல அதான் கவலைப்படுகிறேன் என்று கவலையை எடுத்து கொள்ளுகிறார்கள். கர்த்தர் சொல்கிறாரு, நான் உன் கூட இருந்தா உனக்கு ஜெயம், நான் கூட இருந்தா உனக்கு வெற்றி, நான் கூட இருந்தா உனக்கு செழிப்பு, நான் கூட இருந்தா உனக்கு பராக்கிரமம். கர்த்தருடைய பிரசன்னத்தை நம்ம வாஞ்சிப்போமே. கர்த்தர் தொடர்ந்து சொல்லுகிறார். ஏசாயா 41:10 வாசிக்கலாமே. ஏசாயா, நான் யார் கூட இருக்கிறேன்? உன்னுடனே. தனிப்பட்ட முறையிலே நம் ஒவ்வொருவருக்கும் சொல்லுகிறார். விசுவாசித்து ஆண்டவரை இதை நான் சுதந்தரித்துக் கொள்ளுகிறேன். பல நேரங்களிலே இந்த வார்த்தையை வாக்குத்தத்தமாக கேட்டு இருக்கிறோம். நம்முடைய வீடுகளிலே அங்கங்கே இந்த வசனங்கள் அலங்கரிக்கிறதை பார்க்க முடியும். ஆனால் கர்த்தர் இங்கே நிஜத்திலே சொல்லுகிறார், நான் உன்னுடனே இருந்தால் நான் என்ன பண்ணுவேன்? என் நீதியின் கரத்தினால் உன்னை நான் தாங்குவேன். அதை தானே முதலிலே வாசித்தோம். தாங்குவேன், ஏந்துவேன், சுமப்பேன், தப்புவிப்பேன். அவர் நமக்கு பலன் தருகிறார், பலப்படுத்துகிறார். ஆபிரகாமை பார்த்து சொல்லுகிறார், நான் உனக்கு கேடகமும் மகா பெரிய பலனுமாயிருக்கிறேன். உன்னை பலப்படுத்தி உனக்கு என்ன செய்வேன்? சகாயம் பண்ணுவேன். அவர் சகாயரே நம்ம கூட இருப்பார் என்றால் ஏன் கவலைப்பட்டு கலங்க வேண்டும்? வாசிக்கலாம். 43:5 வாசிக்கலாம். ஏசாயா 40. நான் உன்னோடே இருக்கிறேன். தனிப்பட்ட முறையிலே நம்மை கர்த்தர் சிங்குலரிலே சொல்லுகிறார், உன் கூடவே இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். இப்படியாக நம்முடைய முற்பிதாக்களோடு இருந்த தேவன் நம்மோடும் இருப்பதாக சொல்லுகிறார். இந்த கர்த்தருடைய பிரசன்னத்தை நானும் வாஞ்சிக்கிறேன். எத்தனை பேர் சொல்ல முடியும்? ஹல்லேலூயா. யோபு 29ஆம் அதிகாரம் 4-5 வசனங்களை வாசிக்கலாம். அங்கே யோபு சொல்லுகிறார், சர்வ வல்லவர் என் கூடவே இருக்கிறார். சர்வ வல்லவர் என் கூட இருந்ததுனால என் பிள்ளைகள்லாம் நல்லா இருந்தாங்க. நாங்கள் டெய்லி கர்த்தருக்கு சர்வ அங்க தகன பலிகளை செலுத்தினோம். எங்கள் குடும்பத்தில் ஒரே வெற்றி களிப்பாக தான் இருந்தோம். அப்போது கர்த்தர் இப்போ என் கூட இல்லை என்று சொல்லுகிறாரா? அவருடைய புலம்பல். ஆனால் முடிவிலே கர்த்தர் அவரை என்ன செய்கிறார்? 2 அத்தனையாக ஆசீர்வதிக்கிறார். இழந்த அத்தனையையும் கொடுத்து, வரலாறு சொல்லுகிறது 40 நாட்கள் என்று சொல்லுகிறது. சில நாட்களிலேயே அவர் சர்வ வல்லவரின் கரத்திலிருந்து 2 அத்தனையான நன்மைகளை பெற்றுக்கொள்ளுவார் என்றால் அவர் கர்த்தருடைய சமூகத்தை வாஞ்சித்தது தானே. வாசிக்கலாம். தாவீது என்ன சொல்லுகிறார்? நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு நான் என்ன பண்ண போகிறதில்ல, பயப்பட போகிறதில்ல. நம்மளாம் இருந்தால் என்ன பண்ணுவோம்? இன்னும் அந்த பள்ளத்தாக்கு கிட்ட போயிருக்கவே மாட்டோம். அதுக்குள்ளே அலறிடுவோம். ஐயோ, நான் போகிற ரூட்டில் ஒரு பள்ளத்தாக்கு இருக்குது, அது ஏலா பள்ளத்தாக்காம். ஆண்டவர் சொல்லுவார், ஏலா நான் உன் கூட நான்லாம் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவார். ஏலா பள்ளத்தாக்கு பார்க்கறதுக்கு முன்னாலேயே பயப்படுகிறோம். ஆனால் இவர் சொல்கிறாரு, நான் பள்ளத்தாக்கின் ஊடாக போனா கூட, அதுவும் எப்படி பள்ளத்தாக்கு? மரண இருள். நான் என்ன செய்யப்பட போகிறதில்ல, பயப்பட போகிறதில்ல. ஏன்? கர்த்தர் என்னோடு இருக்கிறார். அவிசுவாசம். நம்மெல்லாம் பார்த்து தான் நம்புவோம். கர்த்தருடைய பிரசன்னத்தை எப்படி நான் தைரியமாக சொல்ல முடியும்? டவுட்டு தான். அப்படியா இப்படியா? இந்த காலை வேளையிலே என்னோடு கர்த்தர் இருக்கிறார். அந்த நிச்சயத்தோடு நாம் இந்த இடத்தை விட்டு கடந்து செல்லுவோம். கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. தேவனுடைய பிரசன்னம் என்று நம்ம கேட்குறோமே, இந்த தேவனுடைய பிரசன்னத்திலே என்னெல்லாம் உண்டு? நம்ம கர்த்தருக்கு சித்தமானால் வருகிற நாட்களில் எல்லாம் இதை குறித்து நாம் தொடர்ந்து தியானிக்கலாம். தேவனுடைய பிரசன்னம் மீன்ஸ், காட்ஸ் பிரசன்ஸ் மீன்ஸ் privilege.
அது நமக்கு எதை கொடுக்கிறது? ஒரு சலுகையை கொடுக்கிறது, ஒரு உரிமையை கொடுக்கிறது. எதுக்கு உரிமை? துணிந்து பாவம் செய்வதற்கா? ரோமர் 6ஆம் அதிகாரம் முதல் 14 வசனங்களை நீங்கள் நோட் பண்ணி வீட்டில் போய் வாசித்து பாருங்க. நாம் நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டு இருக்காதபடி கிருபைக்கு கீழ்ப்பட்டு இருக்கிறோம். சலுகை. கிருபைக்கு கீழ்ப்பட்டு இருக்கிறபடியினாலே பாவம், sin cannot dominion over thee. பாவம் நம்மை மேற்கொள்ள மாட்டாது. ஏனென்றால் பாவத்தின் வல்லமையை கர்த்தர் சிலுவையிலே பரிகரித்து விட்டார். கொலோசையர் 2:15 படியாக நமக்கு விரோதமாய் எழுதியிருந்த கையெழுத்தை கர்த்தர் சிலுவையிலே குலைத்து போட்டார். சலுகை. தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் என்றால் நமக்கு வைத்திருக்கிற அந்த சலுகை, அந்த உரிமையை நீங்கள் பயன்படுத்தி கொண்டிருக்கிறீர்களா? அதுதான் கர்த்தர் இந்த காலை வேளையிலே கேட்கிற கேள்வி. நான் வச்சிருக்கிறேன் சலுகையை, நான் உனக்கு உரிமையை கொடுத்திருக்கிறேன், நீ அனுபவித்து கொண்டிருக்கிறாயா? இன்னும் பாவத்திலே, ஐயோ இந்த பொய், சின்ன பொய்யை கூட என்னால் ஜெயிக்க முடியலை, இந்த கோபத்தை என்னால் ஜெயிக்க முடியலை, எனக்குள்ளே ஏற்படுகிற அந்த அகந்தையை ஜெயிக்க என்னால் முடியலை, இப்படி பல பட்டியல்கள் இட்டு கொண்டு இருக்கிறோம். இதை ஜெயிக்க முடியலை, அதை ஜெயிக்க முடியலை. இன்னும் இச்சை, உலகம் என்னை கவர்ந்து இழுக்கிறது, பேராசை, இது வேணும் அது வேணும், எதுவுமே வேணாம். சார்ல்ஸ் ஸ்பர்ஜனை போல கர்த்தருடைய பிரசன்னம் நம்ம வாஞ்சிப்போம் என்றால் அதெல்லாம் நமக்கு தானாகவே என்ன செய்யும்? வந்து சேரும். உபாகமம் 28ஆம் அதிகாரம் 1 முதல் 14 வசனங்கள். லேவியராகமம் 26ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசித்து பாருங்க. கர்த்தருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து நடக்கும் பொழுது அவர் நம்ம கூடவே இருக்கிறார். அவர் சொல்றாரு, நீ வருகையிலும் ஆசீர்வாதம், போகையிலும் ஆசீர்வாதம். ஓ வீட்டில் கூட நீ எதெல்லாம் வாங்க போறிய, பைய எடுத்துட்டு போறிய, கடைக்கு போகும்போது பைய எடுத்துட்டு வா, கட்டைப்பை கொண்டு வா, அனௌன்ஸ் பண்றாங்க வியாபாரிகள். பைய எடுத்துட்டு போறிய, ஆண்டவர் சொல்றாரு அந்த கூடைய கூட நான் ஆசீர்வதிப்பேன். நீ மா பிசைகிறாயே, நம்ம இன்னைக்கு எங்கெங்க தொட்டியில மாவை போட்டு பிசைகிறோம்? இந்த முடுகான மாவை பிசைகிறதுக்கே நம்ம அவ்வளோ சலிப்பு தட்டி கொள்ளுவோம். ஆனால் அந்த நாட்களிலே நம்ம வேதத்தில் படி பார்க்கும் பொழுது, ஆபிரகாம் வீட்டுக்கு ஆண்டவர் விருந்தாளியாய் வரும் பொழுது அங்கே சாராள் கிட்ட ஆபிரகாம் என்ன சொல்லுகிறார்? 3 படி மெல்லிய மாவை எடுத்து அப்பங்களாக சுட்டு வேலைக்காரர்கிட்ட சொல்றாரு, போடா கன்றுக்குட்டியை அடி செய், போ, நான் வெண்ணெயை திரட்டி எடுத்துட்டு வரேன். ஆளாளுக்கு ஒரு வேலையை செய்கிறாங்க. அங்கே காத்திருக்கிற விருந்தினருக்கு சங்கே பரிமாறப்படுகிறது. ஆபிரகாம் கை கட்டி கொண்டு நிற்கிறா. நான் தானே கொடுத்தேன், நெய் வச்சு தானே சாப்பிட்றீங்க சொல்லலை. அவர் சாப்பிடும்போது ஆபிரகாம் பின்னால், நீங்கள் உங்கள் வேதத்தில் வாசித்து பாருங்க, நான் கதை சொல்லலை, கை கட்டி கொண்டு நிற்கிறான். அப்படி என்றால் தேவ பிரசன்னத்தை அவன் எத்தனையாய் நேசித்திருக்கிறான், எத்தனையாய் ஆராதித்திருக்கிறான், விருப்பத்தோடு அவருக்கு பலிகளை செலுத்துகிறான், உணவை சமைத்து படைக்கிறான். தேவனுடைய சமூகம் வாஞ்சை, எனக்கு அதுதான் முக்கியம். தேவன் உன்னோடு இருப்பார் என்றால் உனக்கு உரிமையை கொடுக்கிறார். என்ன உரிமை? பாவம் மேற்கொள்ள மாட்டாது. அது மட்டுமா, அப்பா டேடி கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தை தருகிறாரு. ஆண்டவரை அப்பான்னு கூப்பிடுமே. ரோட்டில் போகிறவங்கள அப்பான்னு சொல்லிட முடியுமா? நீங்கள் வெளியே போகிறீங்க, ஆலயம் முடிச்சுட்டு நல்ல கண்ணுக்கு இதமான ஒருத்தர் போகிறார். அவர் போகும்போது ஐ டாடி அப்படின்னு கூப்பிட்டீங்கன்னா அவர் திரும்பி பார்த்து உனக்கு யார் வேணும் கேட்பாரா? கேட்க மாட்டார். அதே நேரம் உங்கள் தகப்பனை அப்பான்னு சொன்னால் கையை பிடிச்சி ஒழுங்கா வாடான்னு சொல்லுவார். கடையில் போய் என்னடா வாங்கி தர உனக்குன்னு கேட்பார். அப்பா என்றால் எல்லாம் அப்பாஸ்லாம் இருக்கிறீங்கல்ல, உங்கள் பிள்ளைகளுக்கு எப்படி விருப்பத்தோடு அந்த பிள்ளை கேட்குறத விட டபுளாக வாங்கி தர்றீங்க. என் பிள்ளை அதை கேட்டுருச்சுங்க, அதை விட எனக்கு என்ன வேற வேலை சொல்லுகிறோம் தானே.
பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்லதை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரமபிதாவானவர் தம்மிடத்திலே வேண்டிக் கொள்ளுகிறார். அவருடைய பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறவர்களுக்கு நன்மையானவைகளை கொடுப்பது மச் மோர் செர்டன்டி, அதிக நிச்சயம் அல்லவா? உரிமை. இந்த உரிமையை நம்மள எத்தனை பேர் பயன்படுத்தி கொண்டு இருக்கிறோம்? பயன்படுத்துவோம் என்றால் அல்லேலூயா வந்திருக்கும் தானே. பயன்படுத்தவில்லை என்பதால் தான் மௌனம் சாதிக்கிறோம். கர்த்தர் இந்த காலை வேளையிலே சொல்லுகிறார், இனியாவது என் பிரசன்னத்தை அனுபவி, சகல உரிமைகளையும் சலுகைகளையும் உனக்கென்று வைத்திருக்கிறேன், நீ என்ஜாய், நீ அனுபவி, களி கூறு என்று கர்த்தர் சொல்லுகிறார். நாம் அப்படியே எப்படி இருக்கிறோம்? அப்படியே உட்கார்ந்துருப்போம், எந்த சலனமும் இல்லாமல் அப்படியே அமர்ந்திருப்போம். ஒரு பரவசம், தேவனுடைய சமூகம் என்னை நிறைக்கும் என்றால் ஆசாரியர்களும் அதன் கீழே நிற்கக்கூடாமல் போயிற்று. வேதத்தில் அப்படித்தானே வாசிக்கிறோம். அவர்களுக்கென்றால் நமக்கும் அந்த நிலைமைதான். அவர் நம்மோடு கூட இருக்கும் பொழுது நம்மளால் அதை தாங்கிக்கிட முடியாது. இது மண் பாத்திரம். இந்த மண் பாத்திரத்திலே அவருடைய அந்த பிரசன்னமாகிய பொக்கிஷத்தை நாம் தக்க வைத்து கொள்ள வேண்டுமே. அடுத்ததாக தேவனுடைய பிரசன்னம் மீன்ஸ், God's presence means first of all privilege, secondly protection, பாதுகாப்பு. கர்த்தர் உங்களோடு இருப்பார் என்றால் கண்டிப்பாக உங்களுக்கு என்ன உண்டு? பாதுகாப்பு உண்டு. நம்ம வாழ்க்கையில் அதை அனுபவிக்கிறோம் தானங்க. இந்த வாரத்தில் ஒரு சகோதரர் எங்கள் வீட்டுக்கு வந்திருந்தார். அவர் சொன்னார், நான் வேலைக்கு போகும் பொழுது எதிர்த்துல வந்தவர் ரொம்ப வேகமாக வந்தார், இதோட க்ளோஸ்டுன்னு நினச்சேன், ஒரு அடியும் இல்லாமல் என்னை கர்த்தர் காத்தார். பாதுகாப்பு. கர்த்தருடைய பிரசன்னம் நமக்குள்ளே இருக்கும் என்றால் நம்ம எல்லாருமே சொல்ல முடியும் தானே. எத்தனை தடவை வெளியே போயிட்டு வீட்டுக்கு பத்திரமா போகிறோம் தானே. வாயை திறந்து அல்லேலூயா சொல்லியிருப்போமா? நான் பத்திரமா வந்துட்டோம்லோ அப்படிதான் சொல்லுகிறோம். கர்த்தர் என்னை பத்திரமாய் நடத்துகிறார். உத்தமமான பாதைகளிலும் கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் பத்திரமாய் நடத்துகிறவர். நீங்கள் உபாகமம் முதல் அதிகாரத்தில் பாருங்க, மோசே ஜனங்களை பார்த்து சொல்றாரு, தகப்பன் தன் பிள்ளையை தோளில் சுமக்கிறது போல. சில நேரங்களிலே சில நபர்கள் தோளில் அந்த குழந்தையை எடுத்துகிட்டு போவாங்க, நின்று பொறுமையாக பார்த்துட்டு அதை ஒரு சந்தோஷமாக, என்னையும் கர்த்தர் இப்படித்தான் சுமக்கிறார், நன்றி ஆண்டவரே. ஒரு மனிதனுக்கே இந்த ஆர்வம் பாசம் மேலிடும் என்றால் எனக்காக ஜீவனை கொடுத்து எனக்காக பிதாவினிடத்திலே பரிந்து பேசுகிற நீர் என்னை சுமப்பது அதிக நிச்சயம். அல்லேலூயா. கர்த்தருடைய பிரசன்னம் நம்மை மூடும் அல்லவா. நாம் அந்த பிரசன்னத்திலே கர்த்தருடைய பாதுகாப்பை நம்மால் நன்கு உணர முடியும். தேர்ட்லி, நான் வேகமாக கடந்து செல்லுகிறேன். God's presence means power. சும்மா அந்த ப்ரோக்ராமில் சொல்கிறாங்களே பவர், அந்த பவரை சொல்லலை. அது சும்மா காமெடி, அது சும்மா ஒரு இமைப்பொழுதுக்கு தான், அது கேமரா முன்னால தான். அவர் இயல்பான வாழ்க்கையில் பயந்தாங்குழியாக தான் இருப்பார். ஏப்பா நான் சும்மா தான்பா நடிக்க தான்பா செஞ்சேன்பார். ஆனால் உண்மையிலேயே காட்ஸ் பவர் நமக்குள்ளாக இருக்கிறது. அந்த வல்லமை நம்மை என்ன செய்ய தூண்டுகிறது? பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 13வது வசனத்திலே பவுல் சொல்லுகிறார், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் கேட்க இல்லை, அர்ப்பணிக்க இல்லை, டூயர்ஸ் ஆஃப் காட்ஸ் வேர்ட்ஸ். கர்த்தருடைய வார்த்தையை கேட்குறதுல நம்மெல்லாம் சளைத்தவர்கள் அல்ல. ஆனால் கேட்குற வார்த்தையின்படி நம்முடைய ஜீவியத்தை எப்படி கொண்டு செல்லுகிறோம் சொல்ல முடியுமா? காலையில் நான் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவின் பிரசன்னத்தினாலே அதிகாலையிலே எழுந்து இருட்டோടെ புறப்பட்டு வனாந்தரமான ஓர் இடத்திற்கு போய் அங்கே தூங்கி விடுவேன் சொல்லுவோமா? இல்லைங்க. இயேசுவை போல அங்கே ஜெபம் பண்ணுவேன். இயேசு வழக்கமாய் வைத்திருந்தார் வேதத்தை வாசிக்க, நியாய பிரமாணத்தை கை கொள்ள. அவர் எடுத்து சொல்றாரு, புஸ்தக சுருளில் என்னை குறித்து எழுதி இருக்கிறது.
அப்போ உங்களை குறித்து இந்த புஸ்தக சுருளில் என்ன எழுதியிருக்குது உங்களுக்கு தெரியணும்னா நீங்கள் இதில் நேரத்தை என்ன செய்ய வேண்டும்? அதிகப்படியாக செலவிட வேண்டும். தேவனுடைய பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். அப்போ அவர் பேசுகிறத நம்ம கேட்டாதானே அவர் எப்படி நம்மை பலப்படுத்துகிறவர், நம்மை குறித்து என்ன திட்டங்கள் வைத்திருக்கிறார். உங்கள் கூட பேசுவாருங்க, உங்களை பற்றி உங்ககிட்ட தான் பேசுவார். நீங்கள் யார்? அவருக்கு பிள்ளை. நம்மள யாருக்குமே கர்த்தருக்கு பெட்டு கிடையாது. சில பேர் சொல்லுவாங்க, அவங்க சொல்கிறது உண்மையான்றது தெரியாது, நான் ஏசப்பா கிட்ட சண்டை போடுவேன் அப்படின்வாங்க. சிலர் சொல்லுவாங்க, நான் ஏசப்பா என்னை என்ன வேணாலும் பண்ணட்டும், அதெல்லாம் கண்டுக்க மாட்டேன், நான் என்ன வேணாலும் தப்பு பண்ணுவேன், அவர் ஒன்றுமே அமைதியில் போயிடுவார், அவர் எங்கள் அப்பா இல்லை. இது எப்படிங்க இருக்குது? அவர் அவமானப்படுத்துகிற மாதிரி தானே இருக்குது. அப்பா பரிசுத்தர், இவங்க என்ன தப்பு வேணாலும் பண்ணுவாங்களாம், அப்பா கண்டுக்க மாட்டாராம், அப்பா போடுவார். அதுதான் உண்மை. நம்ம வேணா பேச்சுக்கு அப்படி சொல்லிக்கிடலாம், ஆனால் வேதத்தின்படி அது ஏற்புடையது அன்று. நாம் கர்த்தருடைய சாயலிலே தானே காணப்பட வேண்டும். கர்த்தருடைய பிரசன்னம் எனக்குள் இருந்தால். பவுல் ஒரே வார்த்தையில் சொல்லிட்டார், எல்லாவற்றையும் தேவ சித்தப்படி நான் எல்லாவற்றையும் செய்வதற்கு கர்த்தர் எனக்கு என்ன கொடுத்திருக்கிறார்? பவர் கொடுத்திருக்கிறார். ஒரு அல்லேலியா காணம் பாருங்க. ஏன்னா பவர் இல்லை. பவர் இருந்தால் உங்களால் அமைதியாக இருக்க முடியாது. பவர் இல்லாததுனால தான் சில நேரங்களிலே சத்துருவுக்கு பிள்ளைகளாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கர்த்தர் விரும்பாத இடங்களுக்கும் போய்விடுகிறோம். கர்த்தர் விரும்பாத காரியங்களை துணிந்து செய்கிறோம். அப்புறம் எப்படிங்க நம்ம சொல்ல முடியும் கர்த்தருடைய வல்லமை எனக்கு இருக்கு? இன்னொரு இடத்துல பவுல் சொல்லுவாருங்க, கர்த்தருடைய வல்லமை என்மேல் தங்கும்படி நான் போராடி பிரயாசப்படுகிறேன். அவர் போராடுகிறார் என்றால் அவருக்கு பிரயாசம் தேவை என்றால் உங்களுக்கு எனக்கு எத்தனை அதிகம் தேவை? நம்மக்கிட்ட போராட்டமும் கிடையாது. போராடுவோம், வீட்டில் போராடுவோம், வேண்டாத காரியங்களுக்கு போராடுவோம். ஆவிக்குரிய பயணத்திலே பிசாசை எதிர்த்து போராடி கொண்டிருக்கிறோமா? பாவத்தை ஜெயிக்க போராடுகிறோமா? தேவனுடைய சமூகத்திலே காணப்படுகிற நான் தேவ பிள்ளையாக வாழ்ந்து காட்டுவேன் என்பதிலே போராடுகிறோமா? கர்த்தர் சொல்லுவார், வெல் டன். புலிக்கு பிறந்தது பூனையாகுமா? நான் எப்படி என்னுடைய வெண்கலம் போன்ற கால்களினாலே சாத்தானுடைய தலையை நசுக்கினேனோ அதே போல என் பிள்ளைகளும் சாத்தானை எதிர்த்து ஜெயிப்பாங்க. அதுக்கு தான் நமக்கு என்ன தேவை? வல்லமை. வல்லமை. இந்த வல்லமை பரிசுத்த ஆவியானவருக்குள்ளே நாம் நிறைந்து ஜெபிக்கும் பொழுது, பரிசுத்த ஆவியானவருக்குள்ளாக நாம் நிறைந்து பல பாஷைகளை பேசும் பொழுது, சிலர் சொல்லுகிறார்கள் அதெல்லாம் வரம், அதெல்லாம் இயேசுவை நாம் ஏற்றுக்கொள்ளும் பொழுதே ஆவியானவரும் உள்ளே வந்து விட்டார். நான் அந்த விவாதங்களுக்கு வரவில்லை. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தை நான் என் வாழ்க்கையிலே பின்பற்ற விரும்புகிறேன். மேல் வீட்டறையிலே சீஷர்கள் ஒருமனப்பட்டு கூடியிருக்கும் பொழுது அக்கினி மயமான நாவுகள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்தது. அவர்கள் they began to speak in tongues. அது உண்மைதானே? இந்த வேதம் பொய்யுரையாத வேதம் தானே? அப்படி என்றால் அந்த அக்கினி மயமான நாவு என் தலையிலும் வந்து அமரட்டும். எதற்கு? மேன்மை பாராட்ட அல்ல, சாத்தானை எதிர்க்க, பாவத்தை ஜெயிக்க, தேவ வல்லமையை நான் சுதந்தரித்து கொள்ள வேண்டும். நம்ம இன்னும் பாவத்துக்குள்ளேயே அப்படியே சுற்றிக்கிட்டே இருக்கோம், ரொட்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம், விழுவதும் எழுவதும். விழுந்துட்டு ஓடி வருவான், ஆண்டவரே கழுவான், ஆண்டவரே கழுவான். சரி, ஓகே, நீ பரிதபிக்கப்படத்தக்கவன் எனக்கு தெரியும், வா வா வந்துட்டேல, உள்ளே வந்துரு, இனி வெளியே போகாத. போகும்போதே என்ன பண்ணி விடுவோம்? பாய், போய்விடும். இப்படி காணப்படும் என்றால் நம்முடைய வாழ்க்கையிலே வல்லமையை நம்மால் பெற்றுக்கொள்ள முடியுமா? சந்தேகம்தானே. இந்த காலை வேளையிலே நாம் ஒரு தீர்மானம் எடுப்போம். பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை என்மேல் தங்கும்படி, ஆவியானவரே உம்மேல் நான் நிறைந்திருப்பேன். பவுல்
கொரிந்திய சபைக்கு சொல்லுகிறார், ஞான வரங்களை நாடுங்கள். பாஷையிலே பேசும் பொழுது அவன் தனக்கே பக்தி விருத்தி உண்டாக பேசுகிறான். ஏதோ மற்றவங்களுக்கு இதெல்லாம் தெரியட்டும் இல்லை, அவர் சொல்கிறார் பாருங்க, நான் நிறைய பாஷைகளை பேசினா கூட சபைக்குள்ளே வரும் பொழுது எனக்கு தெரிந்த பாஷைகளிலே நான் கர்த்தரை துதிக்கிறேன். ஆவியோடும் துதிப்பேன், கருத்தோடும் துதிப்பேன். ஆவியோடும் பாடுவேன், கருத்தோடும் பாடுவேன். அந்த ஆவியிலே உண்மையுள்ளவராக நாம் கர்த்தரை துதிக்க, ஸ்தோத்தரிக்க, அவருடைய அபிஷேகத்திலே நாம் களி கூற வல்லமை நம்மை ஆளுகை செய்யும். அந்த வல்லமை நமக்கு வேணும்னு சொன்னால் நாம் அந்த தேவனுடைய சமூகத்திற்குள்ளாகவே தங்கி இருக்க வேண்டும். அவரும் அதைத்தான் சொல்கிறார், அவர்கள் தம்மோடு கூட இருக்கவும். நாம் அவரோடு கூட இருக்கிறதுக்கு தாங்க ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். நம்ம என்ன பண்ணுறோம், ஏதோ ஆண்டவருக்கு வர வேலையில் அவர் தான் போனால் போதுன்னு கூப்பிடுறாரு, இந்தா வந்துட்டேன், இன்னும் சும்மா கூப்பிடுறீங்க. நாம் சலித்து கொள்ளுகிறோம். கர்த்தர் எத்தனை அன்புள்ளவர், கிருபை நிறைந்தவர், தயவு மிக்கவர் என்பதை காலம் சொல்லும். நியாய தீர்ப்பின் நாள் அன்று தான் நமக்கு புரியும், ஆகா கர்த்தர் என்னை அவருடைய தயவின்படி நடத்தி வந்திருக்கிறார், அல்லேலூயா, சகல மகிமையும் உமக்கு தான்ப்பான்னு சொல்லி கர்த்தரை ஸ்தோத்தரிக்க முடியும். அதுக்கு தான் தேவ வல்லமையிலே இந்த நாட்களிலே நம்முடைய ஜீவியத்தை தொடர்ந்து கொண்டு செல்லுவது உங்கள் கையிலையும் என் கையிலையும் தான் இருக்கு. அடுத்ததாக, காட்ஸ் பிரசன்ஸ் மீன்ஸ் பீஸ், சமாதானம், ஷாலோம். நமக்கு மனசுக்குள்ளே ஒரு அமைதி இருந்தாலே போதுங்க, அதுதாங்க சமாதானம். ஐயோ நான் வெளியே தாங்க அமைதியாக இருந்தேன், உள்ளுக்குள்ளே ரணகலமாக இருந்தேன், அதுக்கு பேர் சமாதானம் இல்லை. அது கொஞ்சம் பரிசோதிக்கப்பட வேண்டிய காரியம். காட்ஸ் பிரசன்ஸ் மீன்ஸ் தெய்வீக சமாதானம். சபையிலே தேவன், சபை என்றால் இந்த கட்டடத்தை நான் சொல்லவில்லை, நீங்கள் தேவனுடைய ஆலயம், நான் தேவனுடைய ஆலயம். ஆவியானவர் நம் ஒவ்வொருவரிலும் தங்கி வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். அப்படி என்றால் அவருடைய பிரசன்னத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம் அவருக்கு ஆலயங்களாய் காட்சி அளிக்கிறோம். ஆலயம் எப்படி இருக்கணும்? பரிசுத்தம். நம்முடைய நெற்றியிலே ஹோலினஸ் அன்டு த லார்ட் இருக்கிறதா? பரிசுத்தமான வாழ்க்கை வாழும் பொழுது நம்ம மனசிலிருந்து ஒரு சமாதானம் இருக்குங்க. யாருக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. மடியில் கனம் இருந்தாதான் வழியில் பயப்படுறதுக்கு. எனக்கு அந்த பயமே இல்லை. ஏன்? கர்த்தருடைய பிரசன்னத்தினால் நான் ஆளுகை செய்யப்பட்டு கொண்டிருக்கிறேன். அதை தான் இயேசு சொல்லுகிறார், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை, அந்த ராஜ்யம் அவருடைய டொமினியன், ஆளுகை. அந்த ஆளுகையை நாம் தேடுவோம் என்றால் கர்த்தர் சொல்லுவார், என்னுடைய சமாதானம் உனக்கு கூட கொடுக்கப்படும். இப்போ சொல்லுங்கள், கவலைப்படுறதுக்கு நேரம் இருக்குமா? இல்லை கவலைப்படுறதுக்கு காரியம்தான் இருக்குமா? ஒன்றும் இல்லை. நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும், நம்ம அநேக நேரங்களிலே அந்த விசுவாசத்துக்கு ஒரு இனிஷியல் போட்டு விடுகிறோம். விசுவாசம், அவிசுவாசம். அவிசுவாசம் வந்துச்சுன்னா நம்முடைய புலம்பல்கள் ஏராளம். அதையெல்லாம் மூட்டை கட்டி வைத்து விட்டு, ஆண்டவரே உம்முடைய பிரசன்னத்தை நான் விரும்புகிறேன், நீர் என் கூடவே இருக்கணும். ஆண்டவர் ஒருத்தர் கூட பாடியிருக்கிறார்ல, என் கூடவே இரும் ஓ இயேசுவே. அது பாடல் அல்ல, நம்முடைய அர்ப்பணிப்பின் வரிகளாய் காணப்படட்டும். ஆண்டவரே என் கூடவே இருங்கப்பா. அவர் நம்ம கூட இருந்தா ப்ரிவிலேஜ், அவர் நம்ம கூட இருந்தா பாதுகாப்பு, அவர் நம்ம கூட இருந்தா வல்லமை, அவர் நம்ம கூட இருந்தா சமாதானம், அவர் நம்ம கூட இருந்தா எல்லாம் தாங்க. சொல்றதுக்கு வார்த்தையே இல்லைங்க. அவர் நம்மை டைரக்ட் பண்ணுகிறார். நான் உன்னோடு கூட இருந்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். கவுன்சிலிங் கொடுக்கிறார். நான் உன்னை தேற்றுகிறவர். தாயானவள் தன் புத்திரனை தேற்றுகிறது போல. பிள்ளை அப்பா கிட்ட அடி வாங்கிட்டு வரும், அம்மா என்ன பண்ணிடுவாங்க, அந்த முந்தானையை வச்சு தொடச்சி விட்டு, போய் அதான் அப்பங்கார அப்படித்தான், நீ அல்லாது அல்லாது. இந்த பிள்ளைக்கு கண்ணீர் காணாமல் போயிடுங்க. ஒன்றுமே தெரியாத மாதிரி பார்க்குறீங்க. உங்கள் வீட்டிலலாம் அந்த அனுபவம் இல்லையோ?
தகப்பன்கிட்ட அடி வாங்கிட்டு அந்த பிள்ளை வரும். இது அந்த அம்மா போய் தடுத்தாங்கன்னா அவங்களுக்கு அந்த சைடு கேப்பில் அடி போட்டு தள்ளிடுவார். அதை ஒரு சந்தர்ப்பமாக பயன்படுத்தி கொள்வார். நேராக அடித்தா திரும்ப அடி விழும். இந்த மாதிரி அடிச்சிட்டா சான்ஸ் கிடைச்சதுடா. இப்போ அந்த பிள்ளை அடி வாங்கிட்டு அழுதுகிட்டே வருது. அம்மானால் இருக்க முடியலைங்க. அந்த சுமந்த கர்ப்பம் துள்ளுகிறது, துடிக்கிறது. வா 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 வா, இந்த அப்பனே இப்படி தான் கண்டமானிக்கா அடிச்சு போட்டானே ஏன் பிள்ளைய. அப்போ அவருக்கு என்ன பேர பிள்ளையா? அந்த அப்பாவுக்கு இந்த பிள்ளை பேர பிள்ளையா? உங்களுக்கு மட்டும்தான் பிள்ளையா? கர்த்தர் சொல்கிறாரு, தாய் தேற்றுகிறது போல எத்தனை தேவ பிரசன்னம். அந்த பிரசன்னத்துக்கு முன்னால் ஒன்றும் இல்லைங்க. அவர் நம்மை தேற்றுகிறவர், உங்கள் கண்ணீரை துடைக்கிறவர். மனுஷன் சொல்லுவான், நான் பார்த்துக்கிறேன் கவலைப்படாதான்வான். இந்த அப்படி கேட்டை விட்டு இறங்கினோன்னே சொல்லுவான், சொன்னேன் யூ ஸ்டாண்ட் ஆன் யுவர் ஃபுட் அலோன் அப்படின்ட்டு போயிடுவான். உன் காலில் நின்றுக்கோன்றுவான். அவன் மனுஷன். கர்த்தர் உங்களை ஆற்றி தேற்றுகிறவர். உலகத்தில் உபத்திரவம் உண்டு, பயப்படாத, நான் உன் கூடவே இருக்கிறேன். இதுக்கு மேலே வேற என்னங்க வேணும்? இந்த தெய்வீக பிரசன்னத்தை, இந்த தெய்வீக கிருபையை நான் எனக்குள்ளே தக்க வைத்து கொள்ள வேண்டுமே. எத்தனை பேருக்கு ஆசை இருக்கு? எனக்கு வேணும். நான் அப்படி தான் ஆண்டவர்கிட்ட அர்ப்பணித்திருக்கிறேன். ஆண்டவரே, எனக்கு உங்கள் பிரசன்னம் வேணும் ஆண்டவரே. அந்த அர்ப்பணிப்போடு வந்து தேவனுடைய சமூகத்தில் ஆராதிக்கும் பொழுது அதை அடிப்படையாக கொண்டே கர்த்தர் இடைபடுகிறார். எத்தனை ஆனந்தம்! நிற்க முடியலை, கால் தடுமாறுகிறது. பலவீனத்தில் இல்லை, தப்பு கணக்கு போட்டுக்கிடாதீங்க. அவருடைய பிரசன்னத்தில் ஆசாரியர்கள் நிற்கக்கூடாமல் போயிற்று. நீங்கள் நான் அந்த அளவிற்கு தேவனுடைய அந்த சமூகத்தை அனுபவிக்க வேண்டும், களி கூற வேண்டும். இதை நான் தக்க வைத்து கொள்ள கர்த்தர் இன்றிலிருந்து நமக்கு சில காரியங்களை சொல்ல இருக்கிறார். முதலாவதாக 2 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 6-7 வசனங்களை வாசிக்கலாம். 2 ராஜாக்கள் 18:6-7. அவன் கர்த்தரை விட்டு பின்வாங்காமல். அவன்னா யாருங்க? அதுக்கு முந்தைய வசனங்களை வாசிக்கலாம். எசேக்கியா. நீங்க அந்த முதல் வசனத்துல பாத்தீங்கன்னா ராஜாவாகிய எவ்வளவு ஆண்டவர் எசேக்கியாவுக்கு அறிமுகப்படுத்துகிறார். டைரக்டா எசேக்கியான்னு சொல்லாம ஆகாஸ் என்னும் யூதாவுடைய ராஜாவின் குமாரனாகிய ராஜாவானான். அவன் ராஜாவாகும் போது அவனுக்கு வயது 25. அவங்க அம்மா பேரை எழுதுவதற்கு ஆவியானவர் சங்கடப்படவில்லை. அபி என்றும் சொல்லலாம். பாருங்க, தொடர்ந்து இப்போ 6-7 வாசிக்கலாம். அவன் இப்ப அவன்னா யாரு? எசேக்கியா கர்த்தரை விட்டு. இதுதாங்க கர்த்தர் நம்ம கிட்ட எதிர்பார்க்கிற பெஸ்ட் கண்டிஷன். கர்த்தரை விட்டு பின்னால நீ பார்க்க கூடாது. பின்னிட்டு பார்க்கிற எவனும் தேவனுடைய ராஜ்யத்துக்கு முடிங்கல, வசனம் தெரியாதோ, தகுதியுள்ளவன் அல்ல. நீங்க ஒரு தடவை நீங்க திரும்பிட்டீங்கன்னா கர்த்தர் உங்களை பார்த்து என்ன தெரியுமா சொல்லுவார்? பின்னால பார்த்துட்டியா, சரி சரி யாரும் பார்க்கல, ஓடி வந்துரு சொல்ல மாட்டார். டிஸ்குவாலிஃபை என்று சொல்லிவிடுவார். ஒரு உலகமே சரியான அந்த நிபந்தனைக்கு நாம் கட்டுப்பட்டு போகாவிட்டால் நம்மை தகுதியற்றவராகத்தானே புறம் தள்ளுகிறது. கர்த்தர் மட்டும் என்ன கையால் ஆகாத தெய்வமா? அவர் சொல்லுகிறார், இவனை பார்த்துக்க, கர்த்தரை விட்டு பின் வாங்காமல். அடுத்து அவன் என்ன செய்கிறான்? he entirely relied on God, ஜெகோவா. முழுவதுமாக அவன் ரிலையன்ஸ் யாரு? தேவன் மாத்திரம்தான். இதுதாங்க கர்த்தருடைய பிரசன்னம்தான் எனக்கு வேணும். அந்த தேவ சமூகத்தை நான் சார்ந்து கொள்ளுகிறேன். நீங்கள் சார்ந்து கொள்ள வேண்டும், நான் சார்ந்து கொள்ள வேண்டும். அடுத்த விஷயம், கர்த்தர் மோசேக்கு கற்பித்த
அவருடைய மோசேயுடைய அல்ல, கர்த்தருடைய கற்பனைகளை கொண்டு நடந்தான். கை கொண்டு நடந்தான். ஆகையால் கர்த்தர் அவனோடு இருந்தார். உங்க வேதத்துல வாசித்து பாருங்க, அப்படித்தானே எழுதப்பட்டு இருக்கிறது. ஆகையால் கர்த்தர் அவனோடு இருந்தார். சும்மா எல்லாருக்கூடையும் கர்த்தர் இருந்துட மாட்டார். உன் கூட இருக்க வாஞ்சிக்கிறேன், நீ இந்த நிபந்தனைகளுக்கு உட்படுவாய் என்றால். நம்ம கர்த்தரை விட்டு எத்தனை தடவை பின்வாங்கி இருக்கிறோம், கர்த்தரை சார்ந்திருக்க மறுக்கிறோம். என் பலன் சொல்றோம், தம்ஸ் அப் விரல் அப்படி காட்டுறோம் தானே, லைக் பண்ணுங்க, காட்டுகிறோம். என் பணத்தை சார்ந்து கொள்ளுகிறேன், என் கல்வியை சார்ந்து கொள்ளுகிறேன், என்னுடைய புயபலத்தை சார்ந்து கொள்ளுகிறேன். இந்த ராஜா சொல்லணும்னா சொல்லியிருக்கலாம் தானே, ஆனால் இவன் சொல்கிறான் அவர் மேலே தான் சார்ந்து விட்டு சாஞ்சிக்கிட்டேன்றான். ரிலையன்ஸ் அப்படியே முழுவதுமாக சார்ந்து கொண்டு அடுத்து அவன் செய்கிறான். கர்த்தர் எதையெல்லாம் செய்ய சொல்லுகிறாரோ அதை மறுக்காமல் செய்கிறான். கர்த்தர் எதையெல்லாம் செய்ய வேண்டாம் என்றாரோ அதை அவன் செய்யவில்லை. மோசே கற்பித்த கர்த்தருடைய கற்பனைகளின் கை கொண்டு நடந்தான். அந்த 7ஆம் வசனத்தின் துவக்கத்தை நம்ம கொஞ்சம் எழுந்து நின்று வாசிக்கலாமே, எல்லாம் கொஞ்சம் நேரம் உட்கார்ந்துட்டோம் தானே, அந்த ஒன்றை மாத்திரம் வாசிக்கலாம். ஆகையால், தேங்க்யூ, உட்கார்ந்து கொள்ளலாம். ஆகையால் கர்த்தர் அவனோடு இருந்தார். என் கூடயும் கர்த்தர் இருக்கணும் நான் விரும்புகிறேன் என்றால் 6வது வசனம் என் வாழ்க்கையாக மாற வேண்டும். யோசுவா புஸ்தகம் 1 அதிகாரம் சில வசனங்களை நான் சொல்லி கடந்து செல்லுகிறேன். யோசுவா 1:9 வாசிக்கலாம். நான் உனக்கு கட்டளையிடவில்லையா? பலம் கொண்டு திடமனதாயிரு, திகையாதே கலங்காதே, போகும் இடமெல்லாம் wherever you go, நீ போகும் இடம் எல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர். எனக்கு வேதத்துல ரொம்ப பிடிச்ச வசனங்க ஒரு வசனம், தாவீது போன இடத்தில் எல்லாம் கர்த்தர் அவனை காப்பாற்றினார். அதே அதிகாரத்துல தாவீது எந்த இடத்திற்கெல்லாம் சென்றானோ அந்த இடத்திலெல்லாம் கர்த்தர் அவனை காத்தார். 2 ஒன்று தானே? இல்லை இல்லை, ஒழுங்கா படி அப்படின்னு கர்த்தர் சொல்றார். போன இடத்திலெல்லாம் கர்த்தர் அவனை காத்தார். இவன் எந்த இடத்துக்கெல்லாம் போறானோ அங்கே கர்த்தருடைய காப்பகம் உண்டு. உங்களுக்கு வேணுமா? உங்களுக்கு வேணுமா? ஆண்டவர் சொல்றாரு, நீ போகும் இடம் எல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னுடனே கூட வருகிறார் தானே சொல்லப்படணும். இலக்கணப்படி சொல்லணும்னா உன் கூட வருவேன்ப்பா, நீ எங்கெல்லாம் போறியோ நான் உன் கூட வருவேன், அப்படி தானே சொல்லணும். இருக்கிறார், அவருக்கு பேரே இருக்கிறேன் என்பவர். அவர் இருக்கிறார். எங்கே இருக்கிறார்? நீ எந்த இடத்துக்கு, அதுக்காக சினிமா தியேட்டருக்கு போய் டிக்கெட் தாரும் ஆண்டவரே, ஆலயத்தில் சொன்னீங்களே ஆண்டவரே, போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னுடன் என் கூட நீர் இங்கே இருக்கிறேன். தகுதியான இடங்களுக்கு சென்றால் கர்த்தர் நம்மோடு கூட இருப்பார். தகுதியற்ற இடங்களுக்கு செல்லுவோம் என்றால் நம்முடைய கால்களை அவைகளுக்கு விலக்கி காத்து கொள்ள வேண்டியது நம் ஒவ்வொருவருடைய பொறுப்பு. வாசிக்கலாம். உபாகமம் 10ஆம் அதிகாரம் 15வது வசனத்திலிருந்து 20வது வசனம் வரைக்கும் நீங்கள் நோட் பண்ணிக்கங்க. ரொம்ப அழகான ஆழமான வசனங்கள். 20வது வசனத்தை மட்டும் வாசிக்கலாம். உன் தேவனாகிய கர்த்தருக்கு பயந்து அவரை சேவித்து அவரை பற்றி கொண்டிருந்து அவருடைய நாமத்தை கொண்டு ஆணையிடுவாயாக. இதுதாங்க நம்ம செய்ய வேண்டிய அடுத்த காரியம். உன் தேவனாகிய கர்த்தருக்கு பயந்து அவரை சேவித்து அவரை என்ன செய்ய வேண்டுமாம்? cling on to him. அவர் அப்படியே பிடிச்சுக்கணும். இந்த குரங்கு பார்த்திருக்கீங்களா? மரத்துக்கு மரம் தாவும். இந்த வயிற்றுல குட்டியையும் வச்சுருக்கோம். குட்டியை பார்த்தா அது பாட்டுக்கு அம்மாவை இருக்கா பிடிச்சிக்கிடும். தாய் என்ன பண்ணும்? எங்கெல்லாம் பழம் இருக்குதோ இறை கிடைக்குதோ தாவிக்கிட்டே இருக்கும். இந்த குழந்தை குரங்கு பார்த்து, ஏன் அம்மா நீ என்ன இஷ்டம் போல தாவிக்கிட்டு இருக்க சொல்லுதா? நீ எங்கேயும் தாவிக்க, நான் உன்னை என்ன செஞ்சுக்கிறேன்? பிடிச்சிக்கிறேன். அதுதாங்க பற்றி கொண்டு இருத்தல்.
ஒரு குரங்குக்கு பற்றி கொள்ள முடியும்னா கர்த்தர் சொல்லுவார், இப்போ எறும்பினிடத்தில் கற்றுக்கொள்னு சொல்வது போல அந்த குரங்கினிடத்தில் கற்றுக்கொள்ளுன்னு தான் சொல்லுவார். ஞானத்தை பெற்றுக்கொள்ளுன்னு தான் சொல்லுவார். உன் தேவனாகிய கர்த்தரை பற்றி கொண்டிருந்து அவர் பெயரை கொண்டே நீ என்ன பண்ண வேண்டும்? காரியங்களை செய்ய வேண்டும். இன்னொரு வசனம் யோசுவா 23ஆம் அதிகாரம் 6 முதல் 8 வரை வாசிக்கலாம். ஆகையால் மோசேயின் நியாயப்பிரமாண புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறதை யோசுவா 23 6 வரை. ஆகையால் மோசேயின் நியாயப்பிரமாண புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறதை விட்டு வலதுபுறமாகிலும் இடதுபுறமாகிலும் நாம் கர்த்தருடைய பிரசன்னத்தை வாஞ்சிக்கிற பிள்ளைகள் நாம் செய்ய வேண்டிய காரியங்களை கர்த்தர் தொகுத்து சொல்லுகிறார். வலதுபுறமாகிலும் இடதுபுறமாகிலும் விலகி போகாமல். முதல்ல சொன்னாரு பின்னால பார்க்காதன்னாரு. இப்ப சொல்றாரு நோ டர்னிங் ரைட் சைடு ஆர் லெஃப்ட் சைடு. வலது இடதுபுறம் என்ன செய்யாத? விலகி போகாத. அப்போ பார்வை எங்கெங்க இருக்கணும்? முன்னால தான் இருக்கணும். இந்த குதிரைக்கு லாடம் கட்டுனா அது என்ன பண்ணும்? டக்கு டக்கு டக்குன்னு போகும். அதுக்கு இங்கிட்ட பார்க்கறதுக்கு முடியாது. ஏன்? கண்ணுக்கு என்ன போட்டாங்க? போட்டிருக்கிறாங்க. எங்கிட்டும் பார்க்க முடியாது. கர்த்தர் சொல்றாரு வலதுபுறமாகிலும் இடதுபுறமாகிலும் விலகி போகாமல். நம்ம எத்தனை நேரம் விலகி போயிருக்கிறோம். கொஞ்சம் தேவனுடைய சமூகத்தின் வெளிச்சத்திலே நம்மை பார்ப்போம். எத்தனை முறை ரைட் சைடு திரும்பி பார்க்குறோம், லெஃப்ட் சைடு திரும்பி பார்க்குறோம், பின்னால் திரும்பி பார்க்குறோம். பின்னால் என்ன நடக்குது தெரிய வேண்டாமா? உனக்கு தெரிஞ்சு நீ என்ன பண்ண போகிறன்னு கர்த்தர் கேட்குற. நீ என்ன பண்ண போகிற? வெள்ளை முடிய கருப்பாக்கிருவியா? முடியுமே. நான் கெமிக்கலை சொல்லலைன்னு வர ஆண்டு. கருப்பு முடிய வெள்ளையாக்கிருவியா? உன்னால் முடியாதுல்ல, பின்ன எதுக்கு பின்னால் திரும்பி பார்க்குறேன்னு கேட்பார். வலது இடதுபுறம் விலகி போகாதபடி. அடுத்து 7வது வசனத்துக்கு வருவோம். உங்களுக்குள்ளே மீதியா இருக்கிற இந்த ஜாதிகளோடு கலவாமலும் பேரை நினையாமலும் ஆணையிடாமலும் பாருங்க எவ்வளவு அழகா ஒன்னொன்னை டோன்ட்ஸ் சொல்லுகிறார் பாருங்க. பணிந்து கொள்ளாமலும் இருக்கும்படி கவனமாயிருங்க. நம்ம எத்தனை நேரத்தில் அந்நிய தேவர்களை சார்ந்து இருக்கிறோம், அந்நிய தேவ வணக்கங்களிலே ஈடுபடுகிறோம். கர்த்தர் விரும்புவதில்லை. அங்கே போகாதன்னா போகக்கூடாது. நம்ம என்ன சொல்கிறோம்? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, எங்கள் அம்மா அப்பா போகும்போது நான் எப்படி போகாமல் இருக்க முடியும்? அப்படி என்றால் திருவிருந்திலே கை கலப்பது உனக்குத்தான் ஆசீர்வாத குறை, கர்த்தருக்கு நஷ்டம் அல்ல. நம்மை நாமே நிதானித்து கர்த்தருடைய பாத்திரத்திலே பங்கு பெற வேண்டும் தானே. கவனமாயிருக்க வேண்டும், எச்சரிக்கையாயிருக்க வேண்டும். 8வது வசனம், இந்நாள் மட்டும் செய்தது போல. உபாகமத்திலே சொல்லுகிற கர்த்தர் இங்கேயும் யோசுவாவை கொண்டு அதே தான் சொல்லுகிறார். உங்கள் தேவனாகிய கர்த்தரை பற்றி கொண்டே இருங்கள். எனக்கு ஆசையா இருக்குது வாசிக்கும் போதே, ஆண்டவரே நான் உம்மை பற்றி கொள்ளுகிறேன். தலைகளை சாய்ப்போம். ஆண்டவருடைய சமூகத்திலே, ஆண்டவரே உம்மை நான் பற்றி கொள்ளுவேன். நான் நிறைய தடவை வலது இடதுபுறம் சாஞ்சிட்டேன், பின்னால் திரும்பி பார்க்குறேன். இதெல்லாம் என்னை விட்டு அகன்று போகட்டும். கிருபை பெற்றவளே வாழ்க, கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார். கர்த்தர் சொல்லுகிறபடி நம்முடைய ஜீவியத்தை திருத்திக் கொள்ளுவோமே. ஆண்டவரே இந்த நேரம் முதல், from this time onwards, I am going to cling on you, Lord. உம்மை பற்றி கொண்டிருக்க போகிறேன். கர்த்தர் உங்கள் இருதயத்தின் ஆழத்தை பார்த்து கொண்டிருக்கிறார். நீங்கள் ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, நான் உம்மை பற்றி கொள்ளுகிறேன். ஆண்டவர் சொல்லுவார், என்னுடைய ப்ரிவிலேஜ் உனக்கு தான், என்னுடைய பாதுகாப்பு உனக்கு தான், என்னுடைய வல்லமை உனக்கு தான், என்னுடைய சமாதானம் உனக்கு தான். நான் உன்னை வழி நடத்துவேன், நான் உன்னை ஆறுதல் படுத்துவேன், நான் உனக்கு ஆலோசனை கொடுப்பேன். நீ செய்கிற வேலைகளில் எல்லாம் கிருபையை கட்டளையிடுவேன். உன்னை வாடாத ஜீவ கிரீடத்தினாலே
அலங்கரிக்கிற நாள் ஒன்று வரப்போகிறது. உனக்குள்ள கிரீடத்தை வேறு ஒருவர் எடுத்துக்கொள்ளாதபடி கவனமாயிருப்போம். Hallelujah. In order to obtain God's presence, obey all His commandments. ஆண்டவரே, நீர் என் கூட இருக்க விரும்புகிறேன். நீர் எனக்கு என்ன சொல்லுகிறீரோ அதை செய்வேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருக்கு நம்மை கொடுப்போம். Hallelujah. God be with us. இம்மானுவேல், கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். ஆண்டவரே, என் கூட இருக்கிறதுக்கு உங்களுக்கு ஆசை இருக்குதேப்பா. அதை நினைக்கும் பொழுது என் உள்ளம் நன்றியால் நிறைகிறது. நான் தகுதியற்ற நபர் ஆண்டவரே. நீங்களே சொல்றீங்க நான் பரிதபிக்கப்படத்தக்கவர். என் கூட தங்கி இருக்க விரும்புகிறீரே. நான் இன்று என்னை உமக்கு கொடுக்கிறேன், என்னை உமக்கு தருகிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Thank you Lord. நல்ல தகப்பனே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. எங்கள் உதடும் உள்ளமும் இணைந்து உம்மை துதிக்கிறது அப்பா. எங்களோடு தங்கி இருக்க நீர் வாஞ்சிக்கிறீரே. நன்றி ஆண்டவரே. நாங்கள் உம்மோடு தங்கி இருக்கும்படியாக இந்த காலை வேளையிலே உம்மை பற்றி கொள்ளுகிறோம். உலகத்தின் சகல நாட்களிலும் நீர் எங்களுடனே கூட இருக்கிறதற்காக நன்றி கலந்த துதிகளை காணிக்கையாய் கொடுக்கிறோம். எங்கள் வாயின் வார்த்தைகளும் எங்கள் இருதயங்களின் தியானங்களும் உம்முடைய பார்வையிலே உமக்கு பிரீதியாயிருக்கட்டும். ஆவியானவர் ஒவ்வொருவருக்கு உதவி செய்வீராக. ஒவ்வொரு குடும்பத்திற்கு உதவி செய்வீராக. இதை கேட்கிற பிள்ளைகளுக்கு உதவி செய்வீராக. உம்முடைய உதவுகிற வல்லமைக்காய் நன்றி அப்பா. உம்முடைய சலுகைக்காக, பிரிவிலேஜுக்காக நன்றி ஆண்டவரே. உம்முடைய பாதுகாப்புக்காக நன்றி ஆண்டவரே. உம்முடைய சமாதானத்திற்காய் நன்றி அப்பா. உம்முடைய வல்லமைக்காய் நன்றி செலுத்துகிறோம். நீர் எங்கள் உள்ளங்களிலே அருளுகிற தெய்வீக சமாதானத்திற்காய் ஸ்தோத்திரம் ஐயா, ஸ்தோத்திரம். எங்களுடைய ஆலோசகரே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். எங்களை பத்திரமாய் நடத்த போதுமானவரே, உம்மை உயர்த்துகிறோம். உம்மிலே நிலைத்திருக்க, உம்முடைய வார்த்தையிலே நிலைத்திருக்க, இந்த தேசத்திலே தரித்திருந்தால் என்று சொல்லி இருக்கிறபடி நாங்கள் தரித்திருக்க எங்கள் ஒவ்வொருவருக்கும் பலனை தருகிறவரே நன்றி அப்பா. இதற்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா அந்தகார வல்லமைகளையும் நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே முறித்து போடுகிறோம். கர்த்தருடைய நாமத்திலே ஜெயத்தை சுதந்தரிக்கிறோம். கனமகிமை துதி ஸ்தோத்திரம் எல்லாம் உமக்கு மாத்திரம் உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவார். ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் வழிநடத்துதலும் பாதுகாப்பும் பிரசன்னமும் நம் ஒவ்வொருவரோடும் இயேசு கிறிஸ்துவின் வருகை பரியந்தம் தங்கி இருப்பதாக. ஆமென், ஆமென். God bless you.